அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய மெல்பர்ன் தமிழ்ச்சங்கம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் சிந்தனை அரங்கின் 140வது அமர்வு இங்கே திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரீவன். தேனினும் இனியனல் திருக்குறளில் சித்திக்கும் தென்தமிழில் வடித்தோன் வளரீவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பெரியோன், பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பொது நீதி வகுத்தான், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொல்லாத கூறல் பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன், பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். கல்வியை கண் என்றான், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். வாழ்த்துவோம் வாரீர். வாழ்த்துவோம் வாரீர். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய மெல்பர்ன் தமிழ்ச்சங்கம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் சிந்தனை அரங்கின் 140வது அமர்வு இங்கே இன்று திருவள்ளுவர் வாழ்த்துடன் இனிதே தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வருமாறு சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் துணை முதல்வர் முனைவர் இரா பூங்கோதை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், வரவேற்புரையை வழங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மதுரை மற்றும் மெல்பர்ன் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் சிந்தனை அரங்கம் 136ங்கய்யா. அது
தொடர் நிகழ்ச்சி திருவள்ளுவரின் மறைக்கப்பட்ட வரலாறு என்னும் தலைப்பில் நடைபெற இருக்கக்கூடிய இன்றைய இணையவழி கருத்தரங்கில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று தலைமையேற்று தலைமையுரையாற்ற இருப்பவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மைய மேனாள் இயக்குனர் பேராசிரியர் திலகவதி அம்மையார் அவர்கள். சங்க இலக்கியத்தில் தோய்ந்து தற்கால இலக்கியத்தையும் ஆய்ந்து பேராசிரியராக பெருந்தொண்டாற்றி இன்று இலக்கிய உலகில் வலம் வரும் இனியவர் அம்மையார் அவர்கள். அம்மையார் அவர்களின் இலக்கிய புலமையும் திருக்குறள் ஈடுபாடும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இன்று அவர்கள் தலைமையுரை ஆற்ற இருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியே. அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய சிறப்புரையாளர் திருமிகு MSK மனோகரன் அவர்கள் திருக்குறள் மற்றும் திருமந்திரம் வரலாற்று ஆராய்ச்சியாளர், கோயமுத்தூரிலிருந்து. ஐயா அவர்கள் ஆய்ந்தறிந்த கருத்துக்களை ஒரு மாறுபட்ட கோணத்தில் திருவள்ளுவரின் மறைக்கப்பட்ட வரலாறு பற்றி பேச முன்வந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் திருக்குறள் உலக திருக்குறள் மையத்தில் இணைந்து உயர் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, தன் ஒரு காசாளராக, ஒரு உதவி ஆய்வாளராக தன்னுடைய பணியை தொடங்கி அவர் பாரத பிரதமர்களிடையெல்லாம் காவல் படையில இருந்து பெருந்தொண்டாற்றிய ஐயா அவர்கள் பல விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். திருமூலர் தொண்டர், ஐயன் திருவள்ளுவர் விருதாளர், குறள்நெறி காவலர், எழுத்து சம்பல் போன்ற அநேக விருதுகளை ஐயா அவர்கள், திருக்குறள் தொண்டர், அது போன்ற விருதுகளை எல்லாம் பெற்ற ஐயா அவர்கள் இன்று திருவள்ளுவரின் மறைக்கப்பட்ட வரலாறு என்ற அவருடைய புதிய தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் உரையை கேட்பதற்கு அனைவரும் ஆர்வமாக இருக்கின்றோம். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். சிறப்பு விருந்தினர் பற்றிய நூல், அவருடைய அறிமுகம், அவர்களை பற்றிய அழகான ஒரு அறிமுக உரையை ஆற்ற இருப்பவர் ஆஸ்திரேலிய தொல்காப்பிய மன்றத்தினுடைய தலைவர் முனைவர் ந. சுந்தரேசன் ஐயா அவர்கள். அயலக மண்ணிலும் அருந்தாட்சி, தாயக மண்ணிலும் தமிழ் தொண்டு ஆற்றி வரும் ஐயா அவர்களே வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய இணை செயலர், பூந்தண்டலத்தில் திருவள்ளுவர் வளர்ச்சி மையம் சொல்லோவியம் வழங்கக்கூடிய அம்மையார் அவர்கள் மயிலை திருவள்ளுவர் இணை செயலாளர் பல அரிய தொண்டுகளை ஆற்றி வருகின்றார்கள். கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். ஒவ்வொரு முறையும் காணொலி காட்சி மிக சிறப்பாக புதுமையாக வழங்கி கொண்டிருக்கின்றார் கணினி வல்லுநர், மதுரை சாய் கிரியேட்டர் நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். நிகழ்ச்சி நிறைவில் நன்றி நவில இருப்பவர் பரமத்தி வேலூர் கந்தசா கல்லூரியுடைய வேதியியல் துறையினுடைய இணை பேராசிரியர் திருமதி முனைவர் N. லதா அவர்கள். அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். இத்தகைய சிறந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் திட்டமிட்டு நெறிப்படுத்தி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலர் சேவரத்னா கலைமாமணி ஐயா. இப்பொழுது அரிமா சங்கத்திலும் தலைவராக இருந்து சமூக தொண்டு ஆற்றி கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இத்தகைய ஏற்பாட்டினை எல்லாம் செய்து இத்தகைய வாய்ப்பினை கொடுத்தமைக்காக ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இங்கு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இன்னும் சான்றோர் பெருமக்கள் ஆகிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். ஐயா அணு விஞ்ஞானி கோபாலன் ஐயா இணைந்திருக்கின்றார்கள், அவர்களையும் வரவேற்கின்றோம். அனுசியா அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள், தேவராஜ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள், JV கருப்சாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இப்படி இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற RS மகேஸ்வரி அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். திருமதி அம்மையார் முனைவர் பேராசிரியர் விஜயலட்சுமி மாசிலாமணி அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல நித்யா அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இத்தனை சான்றோர் பெருமக்களும் இன்னும் இணைய இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை வந்து சிறப்பிக்கும்படி அன்போடு வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. மிக அருமையாக வரவேற்புரையை வழங்கிய கோட்டூர்புரம் அண்ணா அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மேனாள் துணை முதல்வர் முனைவர் இரா பூங்கோதை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 41 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்னென்ன பணியினை மேற்கொண்டிருக்கின்றது என்பதை அறிவதற்காக காணொளி காட்சியில் ஒன்றினை மதுரையிலிருந்து நமக்காக வழங்கி மகிழ்கிறார் ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி அவர்கள். வாருங்கள், வழங்குங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவியல் பூங்கா
71வது காலாண்டு இதழின் காணொளி காட்சி. அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் அட்டைப்படத்தை அலங்கரிப்பது வியனுலகம் போற்றும் VIT பல்கலைக்கழகம் 1984ஆம் ஆண்டு சுயநிதி பொறியியல் கல்லூரியாக வேலூரில் கல்வி செம்மல் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களின் தொலைநோக்கு திறனில் கருவாகி உருப்பெற்றதுதான் வேலூர் VIT பொறியியல் கல்லூரி. பொறியியல் பட்டம் பெற்ற முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் அந்த பொறியியல் கல்வியின் தரத்தையும் திறத்தையும் உலக தரத்திற்கு ஒப்ப புதுமையும் ஆய்வில் நுணுக்கமும் மிக்க உயர்கல்வி அனைத்து இளைஞர்களுக்கும் குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்னும் வேனவாவில் வேலூரில் வேரூன்றச் செய்த நிறுவனம்தான் VIT பல்கலைக்கழகம். வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் சென்னையிலும் VIT பொறியியல் கல்லூரியை 2010 தொடங்கினார். தொடக்கத்தில் 400 மாணவர்கள் கல்வி பயின்றனர். தற்போது 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்களாக உயர்ந்துள்ளது. உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு கலங்கரை விளக்கமாக VIT சென்னை திகழ்ந்து வருகிறது. அதன் பன்முக வளர்ச்சியை VIT பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் முனைவர் வி. கோ. செல்வம் அவர்களிடம் நேர்முகமாக உரையாடிய தகவல்களை அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் வழங்கியுள்ளார். உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் பல அரிய செய்திகளை, பரிணாம வளர்ச்சியின் பன்முக பாங்கினை மிகச் சிறப்பாக ஆய்வு நோக்கில் பல்வகை சான்றுகளுடனும் அள்ளி வழங்கியுள்ளார் முன்னாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். படித்தேன் சுவைத்தேன் எனும் பகுதியில் 70ஆம் அறிவியல் பூங்காவை படித்து சுவைத்த கருத்துக்களை பகிர்ந்து மகிழ்கிறார் அறிவியல் எழுத்தாளர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே. சசிகுமார் அவர்கள். சிகரங்களின் சீமாட்டி நீலகிரி வரையாடு என கற்பனை திறத்தோடும் கருத்து செறிவோடும் வர்ணித்துள்ளார் டாக்டர் பூவராக ரத்னசபாபதி அவர்கள். நூலக வளங்கள் தேடலும் பெறலும் எனும் பொருளில் சிந்தையை தூண்டும் பல்வகை செய்திகளை தந்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக உதவி நூலகர் முனைவர் சு. கோதநாயகி அவர்கள். யானைகளில் பாலூட்டல் நிறுத்தம் எனும் தலைப்பில் சிந்தனையை சிலிர்க்க வைக்கும் செய்திகளை வாரி வழங்கியுள்ளார் மயிலாடுதுறை கல்லூரி விலங்கியல் வனவிலங்கு உயிரியல் துறை முன்னாள் இணை பேராசிரியர் முனைவர் மு. சே. சத்யநாராயணன் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 8ஆம் பகுதியாக அலங்கரிப்பது வீடுடைய தனிம பெருந்தகைகள் பிளாட்டின குடும்ப உலோகங்கள் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள். இது அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய ஒன்று. உலகின் முதல் விஞ்ஞானிகள் பட்டியலில் இடம் பிடித்துள்ள இளம் பெண் விஞ்ஞானி யார்? அவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன அறிய ஆவலா? படித்து பாருங்கள் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் வரைந்துள்ள கட்டுரையை. பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் அருவிகளின் வரலாற்றினை சுவைபடச் சொல்லியுள்ளார் வானிலை விஞ்ஞானி முனைவர் கு. வை. பாலசுப்ரமணியன் அவர்கள். ஆடைகள் அணிவதற்கு மட்டுமல்ல அஸ்திவாரத்திற்கும் என உறுதிபட கூறியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே. சசிகுமார் அவர்கள். இந்திய விண்வெளி புரட்சியின் தந்தை விக்ரம் சாராபாய் வாழ்க்கை வரலாற்று நூலினை அறிமுகப்படுத்தியுள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பண்புரை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில்
பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 71 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன், வாசிப்பை நேசியுங்களேன், வாய்ப்பு வசப்படும், உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை DFC புரமோட்டர் திரு தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மிக அருமையாக காணொளி காட்சியை வழங்கிய கருணாநிதி அவர்களுக்கு நன்றி. இடையில் ஒரு தடங்கல் ஏற்பட்டாலும் அதையும் அவர் மிகச் சிறப்பாக சரி செய்து விட்டார். அதற்கு பாராட்டுக்கள். ஏனென்றால் நல்ல நல்ல தகவல். அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றி பெருமை செய்ய நம்மோடு இணைந்திருக்கின்றார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் க திலகவதி அவர்கள், நற்றமிழ் நாவரசி அவர்கள். பெரும்பாலும் எல்லா நிகழ்ச்சிகளும் அறிமுக உரையே நிகழ்த்துவார்கள். இல்லை இல்லை, இந்த முறை நீங்கள் தலைமை உரை நிகழ்த்த வேண்டும். அவர் சிறப்புரை நிகழ்த்துவதிலும் வல்லவர் தான். இருந்தாலும் நாம் ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஒவ்வொரு பங்களிப்பை வழங்கி மகிழ்கிறோம். இப்பொழுது இந்த அமர்வின், அதுவும்
தலைமை ஏற்று தன்னுடைய தலைமை உரையை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கள், தலைமை உரையை வழங்குங்கள். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், மெல்பர்ன் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்துகின்ற சிந்தனை அரங்கம் தொடர் 136வது நிகழ்வில் இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மிக மிக சிறப்பான ஒரு விருந்தினராக நான் கருதுகின்றேன். இன்றைய நிகழ்வில் ஐயா அவர்கள் அதாவது ஒரு எளிமையான நிலையிலிருந்து அந்த மத்திய காவல்துறையினுடைய உயரிய பணிக்கு சென்ற பெருமைக்குரியவர்கள். அவர்கள் நம்முடைய நிகழ்வில் இணைந்திருப்பது நாம் செய்த பெரும் பேறு. ஏனென்றால் அவர்களுடைய அனுபவங்கள் என்பது மிக இதுவரைக்கும் நாம் கேட்காத ஒரு அனுபவமாக இருக்க போகிறது என்று நினைக்கின்றேன். ஐயா அவர்களுடைய பணி என்பது, அவர்களை பற்றி அறிமுக உரை நம்மளுடைய சுந்தரேசன் ஐயா நிகழ்த்தினாலும் நான் அவரை பற்றி அறிந்தவரை, ஏன்னால் பெங்களூர் திருக்குறள் மாநாட்டிற்கு ஐயா அவர்கள் வருகை தந்து சிறப்பு செய்தார்கள். அவர்கள் எம்மிய வரலாற்றில் ஆழங்கால் பட்ட அறிவுடையவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு திருக்குறளிலும் திருமந்திரத்திலும் ஆழங்கால் பட்டு பல்வேறு நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர். திருக்குறள் இன்பத்து பாலில் இன்பம் என்பதை பற்றியும், திருவள்ளுவர் திருமூலருடைய கடவுள் வாழ்த்தை பற்றியும் அவர்கள் நூல் எழுதியிருக்கிறார்கள் ஆராய்ந்து. அதே போல திருவள்ளுவரின் வரலாறும் திருக்குறளின் சிறப்பும் பற்றி எழுதியிருக்கிறார்கள். திருவள்ளுவருடைய மறைக்கப்பட்ட வரலாறு, நாங்கள் எல்லாம் சிதம்பர ரகசியம் அறிந்திருக்கிறோம், ஆனால் திருவள்ளுவருடைய மறைக்கப்பட்ட வரலாறு ஐயா அவர்கள் எப்படி எங்களுக்கு என்ன கருத்துக்களை சொல்ல போகிறார் என்பதை நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கின்றோம். அந்த வகையில் ஐயா அவர்கள் திருக்குறளிலும் திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலும் ஆழங்கால் பட்ட சிறப்புக்குரியவர்கள். அவர்கள் பாரத பிரதமரிடம் மிக 10 ஆண்டுகள் SBC என்று சொல்லக்கூடிய அந்த பணியில் அவர்கள் பணி செய்த பெருமைக்குரியவர்கள். 6 பாரத பிரதமர்களிடம் அவர்கள் பணி செய்த பெருமைக்குரியவர்கள். அது மட்டுமல்லாமல் தீவிரவாதிகள், அதாவது ஜம்மு காஷ்மீர்ல அவர்கள் தீவிரவாதிகளோடு அந்த வீர போரிலும் பங்களிப்பு செய்தவர்கள். இது எதை எனக்கு சிந்திக்க வைக்கிறது என்று சொன்னால், சங்க இலக்கியம் காதலையும் வீரத்தையும் போற்றிய சமூகம். ஐயா அவர்களும் திருக்குறளில் இன்பத்து பாலையும் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீரில் வீரத்தையும் அவர்கள் அதாவது செயல்திறம் காட்டியிருக்கிறார்கள். சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப அதனாலதான் நம்மளுடைய ஔவையார் நல்வழியில சொல்றாங்க, தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று எதை நாம் சிறப்பாக பயில வேண்டும், எதன் வழி நடக்க வேண்டும் என்பதற்கு ஔவையார் நல்வழியில் மிக சிறப்பான ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு ஐயா அவர்கள் திருக்குறளுடைய சிறப்புகளை பற்றியும் திருவள்ளுவருடைய சிறப்புகளை பற்றியும் அவருடைய மறைக்கப்பட்ட வரலாறு எப்படி அவர் நூலாக்கம் செய்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இந்த அமர்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த அமர்வு என்பது ஐயா அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அவர்கள் கோயமுத்தூரில் பணி செய்த அந்த நம்மளுடைய பேராசிரியர் ராஜராஜேஸ்வரி அம்மாவோடு இணைந்து பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் ஐயா அவர்கள் 1330 குறளையும் 1330 பக்கங்களில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்ப நாள்தோறும் நல்லது செய் என்ற வகையில் திருக்குறளுக்காக அளப்பரிய பணியை ஆற்றி வருகிறார்கள். 34 ஆண்டுகள் பணி செய்து பணி நிறைவு பெற்றாலும் அவரை எது ஈர்த்தது என்று சொன்னால், தமிழின் மீது கொண்ட மாறா காதலால், அதுவும் குறிப்பாக திருக்குறள் மேல் திருவள்ளுவர் மேல் கொண்ட காதலால் நம்முடைய திருவள்ளுவர் சங்கத்தில், நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை இணைந்திருப்பது அவர் செய்த பணியின் காரணமாக இந்த நிகழ்வில் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு தலைமுறை ஆற்றுவது மிக மிக சிறப்பானது என்று சொல்லி, ஐயா அவர்கள் இன்னும் மேன்மேலும் இது குறித்த ஆய்வுகளை தொடர்ச்சியாக தமிழுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பு மனைவியையும் அவருடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆசையையும் வாழ்த்துக்களையும் கூறி, வாருங்கள் ஐயா, உங்களுடைய இனிமையான தலைமை உரையை தாருங்கள், நாங்கள் செவி கொடுக்கிறோம், கேட்க மனதை திறந்து வைக்கின்றோம், உங்களுடைய கருத்தை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றது என்று சொல்லி, இத்தகைய அருமையான வாய்ப்பை தந்த கலைமாமணி டாக்டர் சேயோன் ஐயா அவர்களுக்கு நான் காரில் இருந்தபடியே தலைமை உரை ஆற்றுகின்றேன், பணியை ஒத்தி வைத்து விட்டு என்று சொல்லி, ஐயா அவர்கள் எந்த பணி கொடுத்தாலும் எங்களுக்கு இதுதான் வேண்டும் என்று கிடையாது. நன்றி உரையா ஓகே, தலைமை உரையா ஓகே, வரவேற்புரையா ஓகே,
இணைப்புறையா ஓகே என்று எது கொடுத்தாலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே, அவ்வளவுதான். இதில் எந்த உயர்வு தாழ்வு பெரியவங்க சிறியவங்க அதெல்லாம் கிடையாது. நாம் தமிழுக்காக தவம் செய்கின்றோம், பணி செய்கின்றோம். தமிழை உலகம் முழுதும் தமிழ் தேரை இழுத்து சென்று எல்லோருக்கும் தாய்ப்பாலோடு தமிழ்ப்பாலை ஊட்டுவதுதான் நம்மளுடைய கடமை என்று சொல்லி இத்தகைய வாய்ப்பை தந்த இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நன்றியையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. வழக்கம் போல் அவருடைய தலைமை உரையை வழங்கியிருக்கிறார். பாராட்டுக்கள் பேராசிரியர் திலகவதி அவர்களுக்கு. அன்பர்களே, நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு இவர் வரல, அனிமா ஆஸ்திரேலியாவிலிருந்து மெல்பர்ன் நமது தொல்காப்பிய தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் அவர்தான். மோகன் மனோகரன் கந்தசாமி அவர்களை அழைங்கன்னு சொன்னவரே அவர்தான். அவர் கண்டிப்பா வரணும். ஏதோ இணைப்பு கிடைக்கவில்லையோ அல்லது என்னன்னு தெரியல. நான் அவருக்கு மெசேஜும் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அவர் எப்பொழுது இணைவாரோ, ஐயா பேச்சு முடிந்ததற்கு பின்னர் கூட இவரை பற்றி அவரை சொல்ல, ஏன்னா அவர்களை அடையாளம் காட்டியதே நமது டாக்டர் நடேசன் சுந்தரனார் அவர்கள் தான். அதற்கு பாராட்டு சொல்லணும். ஏன்னா நானும் கோவை வானொலியில் பணி செய்திருக்கிறேன். அப்பொழுதும் அவரை நான் பார்த்தது இல்லை. ஆனால் அவர் தான் டெல்லியில இருந்திருக்காரு. அதனால எப்படி பார்க்க முடியும்? சிஆர்பிஎஃப், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்னு பேரு. அது ரொம்ப அற்புதமான ஒரு பணி. அந்த பணியிலிருந்து ஒரு காவல்துறையில இருந்துகிட்டு இவ்வளவு அற்புதமா செஞ்சிருக்கிறாரு. அதுவும் திருக்குறளையும் திருமூலரையும் ஆய்ந்திருக்கிறார் என்றால் அது பெரிதும் பாராட்டுக்குரியது. அத்தகைய பெருமகனார் திருவள்ளுவரின் மறைக்கப்பட்ட வரலாறு. நாங்கள் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறோம், மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம், மயிலை தல வரலாற்றில் திருவள்ளுவர் என்று. அதை எழுதியவர் டாக்டர் ஹேமா சந்தானராமன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் மறைக்கப்பட்ட வரலாறு என்ன என்பதை நாம் எல்லோரும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றோம். ஐயா அவர்களே, நீங்கள் 40 to 45 மணித்துளி எடுத்துக்கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து இங்கே பங்கேற்ற மக்கள் எல்லாம் உங்கள் உரையிலிருந்து ஒரு சில சந்தேகங்களோ அல்லது தெளிவுகளோ விளக்குவதற்கு, கேள்வி கேட்பதற்கு நன்றாக இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுதும் சில கூடுதலான தகவல்களை நீங்க வழங்கி மகிழலாம். சரியாக 5 மணிக்கு 4:55 நாம் நிகழ்ச்சி நிறைவுறும். அப்பொழுது ஏனென்றால் இந்த 5 நிமிடம் நன்றி உரைக்காக, வேறு ஒன்றுமல்ல. எப்படி குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்குகிறோமோ அதை போல குறித்த நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேணவா. ரொம்ப மகிழ்ச்சி. வாருங்கள் ஐயா, உங்கள் சிறப்புரையை வழங்கி மகிழுங்கள். அன்பர்களே, இப்பொழுது இன்றைய சிறப்பு விருந்தினர் திருவள்ளுவரின் மறைக்கப்பட்ட வரலாறு குறித்து வரலாற்று ஆய்வாளர் திருமிகு மனோகரன் கந்தசாமி அவர்களுடைய சிறப்புரையை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். வாருங்கள், உங்கள் சிறப்புரையை வழங்கி மகிழுங்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் திருக்குறள் ஆர்வலர்களுக்கும் அரியன் MSK மனோகரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பே சிவம், பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றார் திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் திருமூலர். யாதும் உரை யாவரும் கேளீர் கணியன் பூங்கொன்றனார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் திருவள்ளுவர் போன்ற இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுகளை உலக மக்களுக்காக இலக்கியங்களில் வழங்கிய இந்த இலக்கிய செம்மல்களின் அல்லது சித்தர்களின் பொற்பாதங்களை வணங்கியும், இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனின் பொற்பாதங்களை போற்றியும் தொழுதும் வணங்கியும், இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு இறைவனால் முன்பே தீர்மானிக்கப்பட்டு அவனன்றி அணுவும் அசையாது என்பதற்கேற்ப இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு நிலையை கொண்டு வந்த அனைத்து இந்த தமிழ் உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் அடியேன் கூறிக்கொள்வது என்னவென்றால், நான் உங்களையெல்லாம் விட ஒரு சாதாரணமான ஒரு எழுத்தாளனும் அல்ல, ஆசிரியரும் அல்ல. இது துப்பாக்கி பிடித்த கை. இப்பொழுது எழுதுகோள் பிடித்து கொண்டு இந்த திருக்குறளையும் திருமூலரையும் எடுத்து மீதி இருக்கின்ற வாழ்நாளை எப்படியாவது நல்லபடியாக கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு இலக்கியங்களை எடுத்து நான் ஆராய ஆரம்பித்தேன்.
2017ஆம் ஆண்டு ஓய்வுக்கு பின் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான லைஃப்ல இருந்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதே மாதிரி மற்றவங்களாம் நிறைய பேர் வேறு பணிகளுக்கெல்லாம் போய் சேர்ந்தாங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம். ஆனா எனக்கு அது மேல நாட்டம் கிடையாது. இறைவனுடைய அருளால எல்லா வசதி வாய்ப்புகளும் ஓரளவுக்கு உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே எனக்கு கடவுள் தந்ததால, நான் ஏதாவது தமிழ் மக்களுக்காகவும், தமிழுக்காகவும் அல்லது இந்த உலக மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு வழி நடத்துவதற்கு என்ன ஒரு சிறப்பான வழி என்று சிந்திக்கும் பொழுதுதான் திருக்குறளை எடுத்து முதலில் ஆராய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் திருக்குறளை முதலில் ஒரு ஒருவரிடம் விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் திருக்குறளுக்கு உரை எழுதலாமே என்று நான் அவரிடம் சொன்னேன். அதற்கு எனக்கு பதிலாக, நீங்கள் ஏன் எழுதக்கூடாது? அது மட்டும் இல்லாமல் எனது மனது புண்படியும்படி உங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு 34 வருஷம் போயிட்டு இருந்ததால உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க எல்லாம் திருக்குறள் எழுதுறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அதெல்லாம் ஒரு பெரிய நிலையில தமிழ் ஆர்வம் இருக்கணும், தமிழை பற்றி அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி என்னைய இன்டியூஸ் பண்ணதுனால அடுத்த நாளே நான் வந்து ஆரம்பிச்சேன். நான் ஏன் என்னால முடியாது, நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே ஒரு புலனக்குழு ஆரம்பிச்சு தினமும் ஒரு திருக்குறள் என்ற தலைப்பில் நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். நான் அப்பொழுது நான் எழுதும்போது எனக்கு நிறைய முன்னால் எழுதிய அனைத்து அறிஞர்களின் திருக்குறள் உரைகளை எல்லாம் எடுத்து வாசித்தேன். அது எல்லாமே 2 லைனை 4 லைனாகவும் ஒரு 6 வரிகளாகவே அதற்காக உரை எழுதி இருந்தார்கள். ரொம்ப சிந்தித்து பார்த்தால் இதே மாதிரி உரை எழுதி எழுதி நிறைய ஆயிரக்கணக்கான பேர் உரை எழுதினார்கள். ஆனால் இதற்கு நாம் எழுதினால் எதிர்கால மக்களுக்கு அல்லது எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த அறிவுரையாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் என்னுடைய அந்த 34 வருட அனுபவம் அந்த ஒவ்வொரு குறட்பாக்களையும் எழுதும் பொழுது அல்லது படிக்கும் பொழுது எனக்கு அதில் உள்ள ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மிகவும் பெரிய விழிப்புணர்வாக ஏற்பட்டது. உதாரணமாக சொல்ல போனால் அந்த படைமாட்சி, அரசாட்சி, இந்த மாதிரி ஒற்றன், இந்த மாதிரி தலைப்புகளை எல்லாம் நான் வந்து ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பேன். நான் அதுக்கு விளக்க உரை என்னுடைய அனுபவத்தை சேர்ந்து எப்படி திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் தெய்வப்புலவர் என்று சொல்வதற்கு காரணம் நீங்க எல்லாம் அனைவரும் அறிந்தீர்கள், சரிந்து சான்றோர்கள் நீங்கள் எல்லாம். அந்த முக்காலம் உணர்ந்த முனி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அவரு வந்து இந்த பூமி மேல உட்கார்ந்து மேல இருந்து கீழே உலகத்தை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து ஆராய்ந்து 133 அதிகாரங்களை எழுதியிருக்கார் அவர். அதனாலதான் அவர் வந்து தெய்வ புலவர் என்று உலகம் பூரா அழைக்கப்படுகிறார்கள். நமது இந்தியாவோ அல்லது தமிழ்நாடோ இது பொதுமுறையாக அறிவிக்காவிட்டாலும், தேசிய நூலாக அறிவிக்காவிட்டாலும், இது உலக பொதுமுறையாக உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூலாகும் என்று அனைவரும் நீங்கள் அறிவீர்கள். ஸோ இந்த ஒரு என்னுடைய ஒரு இக்கட்டான ஒரு போர்க்கால அந்த வாழ்க்கை தான் எனக்கு இந்த இலக்கியத்திலும் திருவள்ளுவர் மீதும் மந்திரத்தின் மீதும் எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கியது. திருக்குறள் மீது எனக்கு இந்த பற்று ஏற்பட்டு ஒவ்வொருவரும் நீங்க எழுதுறது சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்ல சொல்ல எங்களுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பழம் சொல்லுவாங்க, ரெக்ரூட்டை எவ்வளவு தூரம் நீ வந்து அவனை அடிச்சு உதைச்சு அவனை ஒரு ட்ரைனிங் கொடுத்து வளர்த்துறியோ அவன் தான் ஒரு எதிரியை போய் கொண்டுட்டு வருவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்தியில. அதனால என்னை எல்லாரும் வந்து டிஸ்கரேஜ் பண்ண எனக்கு வந்து இன்னும் அது வந்து ஊக்கத்தை கொடுத்தது. ஏன் நம்மளால முடியாது, எழுதுவோம்னு சொல்லிட்டு நிறைய உரைகளை எல்லாம் ஆராய்ந்து பின்னாடி என்னுடைய ஒரு சில பேரெல்லாம் எனக்கு முன்னோர்கள் எல்லாம் வழிமுறை நடத்தினார்கள். இப்படி எழுதினாலாம் இது யாரும் படிக்க மாட்டாங்க, ஒவ்வொரு வெண்பாக்களை பிரிச்சு எழுது. அதனால வந்து ஒருவேளை யாராவது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது வந்து உலக போற்றும் ஒரு திருமறை பொதுமறையில் இருக்கிறதுனால பின்னாடி ஏதாவது ஒரு மக்களுக்கு வந்து நல்லபடியா வழிகாட்டுதல் நூலாக இருக்க வேண்டும். அப்படி எழுத முடிஞ்சா எழுது, இல்லாட்டி இதுக்கு உரையை எழுத வேண்டாம். ஆயிரக்கணக்கான பேர் அறிஞர்கள் நிறைய உரை எழுதிட்டாங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு அந்த மாதிரி தூண்டுதல்கள்லாம் இருந்ததுனாலதான் நான் தினமும் அதை யோசித்து பல புத்தகங்களையும் நூல்களையும் படித்து அந்த 1330 குறட்பாக்களை நான் எழுதினேன். முதலில் நான் அறம்பொருள் இன்பம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று மிகவும் அரும்பாடுபட்டேன். ஆனால் அதில் உள்ள ஒரு எழுத்துப்பிழைகள் மற்றும் சொற்பிழைகள் எல்லாம் என்னால் அதை சரிவர கொண்டு வருவதற்கு 1 வருடம் ஆனது.
அதற்கு நான் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் பின்பற்றுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா என்று கேட்டால் நம்மால் அது முடியாது. அதனால் என்ன செய்தேன், உலக வாழ்க்கை மக்களுக்கு என்ன தேவை அதை நாம் எடுப்போம் என்று காமத்துப்பாலை நான் எடுத்துக்கொண்டேன். காமத்துப்பாலுக்கு உரை முதலில் இன்பத்துப்பாலின் இன்பம் என்ற பெயரில் 2023 உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் மூலமாக இந்த நூலை 250 பக்கங்கள் எழுதி இத்துடன் திருவள்ளுவரின் பற்றி எழுதினேன். அதற்கு காரணம், குறைந்த அளவாக இன்பத்துப்பாலை எடுத்து படிப்பதற்கு முன்னால் முன்னுரையில் என்ன எழுதினார் திருவள்ளுவரை பற்றி என்று அப்பொழுதே நான் இதில் திருவள்ளுவருடைய வரலாற்றை பற்றி இந்த நூலில் எழுதியிருந்தேன். ஆனால் அதற்கு எந்த வரவேற்பும் வரவில்லை. அந்த புத்தகங்கள் ஒரு 50-100 புத்தகங்கள் வெளியிட்டேன். எல்லாருக்கும் இலவசமாக எல்லா கல்லூரிகளுக்கும் கொடுத்தேன். ஆனால் இதுவரைக்கும் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த பதிப்பாளர் என்னிடம் அனுமதி கேட்டு, ஐயா இந்த இன்பத்துப்பாலின் இன்பத்தை காமத்துப்பாலை இன்னும் 100 புக்கு போடணும்னு சொல்லி 2ஆம் பதிப்பதகமாக அட்டையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு புத்தகமாக மீண்டும் அது 2ஆம் பதிப்பாக வெளியிடப்பட்டு அவர் எடுத்துக்கொண்டார். அது வேற மாதிரி இருந்தாலும் இப்ப நாம என்ன செய்யணும், உலக மக்களுக்கு திருவள்ளுவர் யார்? நாம சாதாரண மனிதனாக இருந்துட்டு திருப்பதி திலகவதி அம்மா என்னை பத்தி சொன்னாங்க. நான் அந்த அளவுக்கு ஒரு பெருமை செய்யக்கூடிய செய்த ஒரு மனிதனே அல்ல, சாதாரண மனிதன். எல்லாரும் உணவு உடை இருப்பிடத்திற்காக அவர்களுடைய வாழ்க்கைக்காக தேடி ஓடி எல்லாரும் அவர்களுடைய பணியை செய்தார்கள். அதற்காக எனக்கு விருப்பமான பணியில் சேர்ந்து நாட்டுக்காக சேவை செய்தேன் என்றால் நான் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய குடும்பத்திற்காகத்தான் நான் என்னுடைய அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் சொல்வது போல நான் அவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல. நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்வேன். நான் என்னுடைய சாதாரண பணியைத்தான் செய்தேன். ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்திருக்கிறார்கள் இறைவன். பேராசிரியராகவும் முனைவராகவும் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொரு துறைகளில் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுடைய பணியை சிறப்பாகத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் போற்றுதலுக்குரியவர்கள். அதனால்தான் முதலில் மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, நான் ஏன் பிறந்தேன், எப்பொழுது அந்த மனிதனுக்கு அந்த ஆறறிவில் அந்த சிந்தனை எப்பொழுது அவனுக்கு எழுகிறதோ அப்பொழுது தான் மற்றவர்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பான். மற்ற சித்தர்கள் எழுதிய நூல்கள் அல்லது இலக்கியங்கள் என்ன சொல்கிறது, அதன் மூலமாக நாம் ஏதாவது மக்களுக்கு எழுத முடியுமா, செய்ய முடியுமா என்று எப்பொழுது அந்த சிந்தனை ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் அல்லது மற்றவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய திறன் வருகிறது. நான் அந்த 1000 பேருக்கு ஒரு படைத்தளபதியாக இருந்ததுனால்தான் என்னவோ எங்கே போனாலும் அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு இயற்கையாகவே அமைந்திருந்ததுனாலதான் இந்த நூல்களையும் எடுத்து இளைய தலைமுறையினர் இப்பொழுதெல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி இந்த தவறான வழிகாட்டுதல்களாலும் ஒரு சில போக்குகளாலும் மக்கள் இளைஞர்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளார்கள் என்று நாம் அனைவரும் அறிவோம். அதனால இது எப்படியாவது மறுபடியும் ஏன் இதுல முக்கியம் மறைக்கப்பட்ட உண்மையில திருமூலரும் திருவள்ளுவரும் எதற்காக இந்த 2 செயல்களை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று பார்க்க வேண்டும். திருவள்ளுவருடைய மூல நூல் அல்லது மூல குரு என்று சொன்னால் அவர் திருமூலர் தான். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. காரணம், 27 அதிகாரங்களை திருமூலர் திருமந்திரத்தில் எழுதிவிட்டார். யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை, பிறங்கில் விளையாமை என்று 27 அதிகாரங்களை முன்பே அவருடைய பாடலில் எழுதி வைத்து விட்டார் திருமூலர். அப்பொழுது அதற்கு பின்னால் வந்த திருவள்ளுவர் அதையெல்லாம் படித்திருக்கிறார், தொல்காப்பியத்தையும் படித்திருக்கிறார், போன்ற பல நூல்களை. இந்த மாதிரி காலகட்டத்தில் உள்ள மாதிரி புத்தகங்களோ நூல்களோ எதுவும் கிடையாது. ஆனால் அந்த ஓலைச்சுவடியில் உள்ள இலக்கியங்களை அவர் எப்படி எடுத்து ஆராய்ந்து அதை படித்து இதை இன்னும் எளிமையாக்க வேண்டும் என்றுதான் அது திருக்குறள் திருமந்திரத்திலிருந்து அதே மாதிரி திருக்குறளையும் எழுத வேண்டும் என்று அந்த 4 வரி பாடல்களை எளிமையாக குறள் வெண்பா என்று ஒரு வெண்பாவை அவரே உண்டாக்கி அந்த 1.5 வரியில் உலகத்திற்கு செய்ய வேண்டும் என்று எழுத வேண்டும் என்று நினைத்து அவர் கூறாத விஷயங்களே இல்லை. அதனால அவர் ஒரு அறிவு களஞ்சியம், பொக்கிஷம் என்று நாம் அனைவரும் அறிவோம். அதனால தான் அந்த மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமந்திரத்துல கரு உருவாதல்னு ஒரு அதிகாரம் 40 பாடல் எழுதியிருக்காரு. அதுக்கு நான் கடந்த 1.5 வருஷமா உரை எழுதி இந்த கடந்த 26/7/2026 திருவண்ணாமலையில் உள்ள திருமூலர் ஆசிரமத்துல கரு உருவாதல் என்னும் இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
திருவள்ளுவர் 250 குறட்பாக்களை காமத்துப்பால் எழுதியிருக்கார். அப்ப இதுக்கும் அதுக்கு என்னமோ ஒரு தொடர்பு இருக்கு, மறைக்கப்பட்ட வரலாறு இருக்குது. எத்தனையோ அகத்தியர் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி பல 14 சித்தர்கள் எல்லாம் இருந்தாலும் எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை உலக மக்களுக்காக ஒரு செய்தியாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப இவங்க 2 பேரும் மட்டும் ஏன் இந்த மக்களுக்காக ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தொலைநோக்கு பார்வை மூலமாக உலக மக்களுக்கு என்ன தேவை, என்ன கொடுத்தால் அவர்கள் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அல்லது நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று நினைத்துத்தான் கருவுருவாதல் என்னும் அதிகாரத்தில் 40 பாடல்கள் எழுதினார். ஆண் குழந்தை வேணுமா, பெண் குழந்தை வேணுமா, ஞான குழந்தை வேணுமா, உனக்கு எந்த புத்தர் வேணுமா, எந்த மாதிரி குழந்தை உன்னால் பெற்று எடுத்துக்கொள்ள முடியும் என்று கருவுருவாதல் என்னும் அந்த அதிகாரத்தில் மிகவும் விளக்கமாக ஒரு உண்மையான உட்கருத்தையும் பல உட்கருத்தையும் அதில் உள்ள 459வது திருமந்திரத்தில் விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதனுடைய உட்கருத்து என்னன்னு நான் ஆராய்ச்சி பார்த்தேன். மேலோட்டமா உங்களுக்கு இந்த புரிஞ்சிருக்கும், விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி அப்படின்னு நம்ம எல்லா சான்றோர்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கோம். ஆனா நான் அதுல எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன, விழுந்தது லிங்கம் எங்க, அந்த லிங்கம் அப்படிங்கிற ஒரு பூமியோ அல்லது ஒரு இயற்கையின் சக்தியின் மூலமாக மேலே இருந்து அந்த பிரபஞ்சத்திலிருந்து கீழே விழுந்தது, அதில் விரிந்ததுதான் யோனி என்று சொல்லக்கூடிய இந்த உயிரினங்கள் மூலம் எல்லா உயிரினங்களும் பிறந்தது என்றது நான் அதற்கு வேறொரு விளக்கத்தை எழுதியுள்ளேன். அந்த திருமந்திரத்தில் அந்த திருக்குறளிலும் உள்ள 250 அதிகாரங்களிலும் உள்ள மறைக்கப்பட்ட உண்மைகள் உட்கருத்து என்று ஒவ்வொரு குறளுக்கும் நான் ஒரு உட்கருத்தையும் நான் எழுதியுள்ளேன். அதற்கு காரணம் அதில் என்ன திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளும் திருமூலர் எழுதிய திருமந்திரமும் நிறைய உட்கருத்துக்கள் உள்ளன. அதனால்தான் மந்திரம் மறைபொருள். அதனாலதான் திருமூலர் சொல்றாரு, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் 3000 வருஷம் வாழ்ந்தேன், நீ ஏன் வாழக்கூடாது, நீயும் வாழ, அந்த ரகசியத்தை நான் சொல்றேன், நீ படிச்சுக்கோ அப்படிங்கிறார். ஆனா அதற்கு பின்னால் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் இவர் மூலவர் என்று சொல்றதுனாலதான் இதுக்கு வந்து திருமூலர் என்று பெயர் அவருக்கு அமைந்துள்ளது. அதனால் அதற்பட்ட வேறிய கதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு நேரத்தை வீணாக்கவில்லை. அதனால எல்லாத்துக்கும் மூலவர் இவர் தான், எல்லாத்துக்கும் சித்தர்களெல்லாம் சித்தர் இவர், குருவே இவர் தான், எல்லா 14 சித்தர்களுக்கும் இவர் தான் குரு என்பதில் நான் படித்த அளவில், தேடிய அளவில், ஆராய்ந்த அளவில் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அந்த நூலிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த குறிப்பிலேயே எல்லா குறிப்புகளும் நிறைய உள்ளது. இப்பொழுது நாம் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது திருவள்ளுவரை படைக்கப்பட்ட வரலாறு என்ன. இப்போ 14 சித்தர்களுக்கோ அல்லது திருமூலருக்கோ அல்லது அகத்தியருக்கோ எந்த வரலாறும் கிடையாது. ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்லுங்க, ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காதே என்பார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சான்றோர்களாகி உங்களுக்கு தெரியும். நாம் அதை பற்றி இப்பொழுது நாம் தேட வேண்டாம். திருமூலர் எப்படி எந்த நூலை எழுதினார் என்று ஒரு சில குறிப்புகள் இருந்தாலும், அல்லது அகத்தியரை பற்றி தெரிந்திருந்தாலும், அல்லது 14 சித்தர்களை பற்றி தெரிந்திருந்தாலும், திருவள்ளுவரை மற்றும் ஏன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? காரணம், இது பொதுமறை, உலக பொதுமறை. நான் படித்த அளவில், ஆராய்ந்த அளவில் 177 நாடுகள் திருக்குறளை எடுத்து அவர்களுடைய நாட்டை ஆள்வதற்கோ அல்லது ஏதாவது ஒரு கல்லூரியிலோ ஏதாவது ஒரு வழிமுறையில் அதை கையாண்டு கொண்டுள்ளார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். அதனாலதான் இந்த திருக்குறளை வந்து அப்படிப்பட்ட ஒரு மகான் யார், மனிதனாக பிறந்து தெய்வ புலவர் என்று அழைக்கக்கூடிய மகான் யார், எனக்குடைய அந்த கொஸ்டின் மார்க் தான், அந்த கேள்விக்குறி தான் என்னுடைய மைண்ட்ல ரொம்ப வருஷமா திருக்குறளை எழுத ஆரம்பித்ததிலிருந்து அதனுடைய உட்கருத்துகளையும் சிந்தனைகளையும் தோண்ட 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 எனக்கு உருவான ஒரு வியப்பில் ஆழ்த்தக்கூடிய இந்த விஷயம், யார் இந்த மனிதர், எப்படி இவர் பிறந்திருப்பார், எப்படி வளர்ந்திருப்பார், யாருடைய இவருடைய முன்னோர்கள் யார், இவருடைய சந்ததிகள் எங்கே, இவர் எங்க எந்த இனத்துல பிறந்தா என்ன, எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அந்த அப்போ 10 வருடங்களாக என்னுடைய தேடி இருந்தேன். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் நானும் என்னுடைய இன்னொரு திரு ஜெகதீசன் அப்படிங்க, அவர் வந்து டிஜிஎம், இன்னொருத்தர் திரு பாலச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ரிட்டையர்டு, எல்லாமே 65+. அவங்க நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு மனதாக சரி நாம வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நாம ஏன் ஒரு கள ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செப்டம்பர் 25ஆம் தேதி ஒரு 3 நாள் ப்ரோக்ராம் போட்டு நேரா நாகர்கோயில் போனோம். நாகர்கோயில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் திரு நயினார் குறிச்சி அப்படிங்கிற ஒரு இன்னும் அந்த வில்லேஜ் இருக்குது, அந்த கிராமம் இருக்குது.
அந்த கிராமத்தை நோக்கி நாங்க சென்றோம். அங்க போனோம்னா திருவள்ளுவர் புனித பூமி உங்களை வரவேற்கிறது அப்படின்னு அந்த பஸ் ஸ்டாப்ல பெரிய போர்டு போட்டு எழுதியிருக்கு. நீங்க எப்ப போனாலும் அது பார்க்கலாம். அங்க வந்து ஒவ்வொரு 12 மணி அல்லது 6 மணி அந்த மாதிரி ஒரு 6 மணி நேரத்துக்கு திருக்குறள் ஒலிக்கப்படுகிறது. அங்கிருந்து அந்த ஸ்பீக்கர் மூலியமா திருக்குறள் பாடுறாங்க. அங்க இருக்கிற அமைப்புகள்ல திருக்குறள் அமைப்புகள் அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்குது. சரி, அது போகட்டும். நம்மளால கற்பனையே பண்ண முடியல. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள பற்றியே நமக்கு தெரியல. நம்ம முப்பாட்டன் யாருன்னு தெரியல. நம்ம கொள்ளுப்பாட்டன் யாருன்னு தெரியல. அப்போ 2500 வருஷத்துக்கு வாழ்ந்த இந்த திருவள்ளுவர் இங்க தான் பிறந்தார், புனித பூமின்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒவ்வொரு வீட்டா போய் கதவை தட்டி கேட்கிறோம். ஐயா, திருவள்ளுவரை பத்தி தெரியுங்களா? அவருதாங்க எங்களுக்கு குலகுரு. நாங்க வாழ்ந்த புனித பூமியில ஒரு சின்ன குழந்தையில இருந்து வயசான 75 வயசு முதியவர் வரை எல்லாம் யாரை கேட்ட யாருமே வந்து இருக்கலாங்க, மேபி தெரியாதுங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், இப்ப நம்ம எல்லாருமே இந்த முது வயதுல இருந்தாலும் இப்ப நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு அப்பா அம்மா தாயா தாத்தா ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. இங்கதான் இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க அல்லது நாம இப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறோம். நமக்குன்னு ஒரு சின்ன வரலாறு கிரியேட் பண்ணப்படுது, எல்லாத்தையும் நம்ம உருவாக்குறோம். அப்போ அந்த வீட்டுல இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களும் யார போய் எந்த கிறிஸ்டியன் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, எல்லா மதத்தினரும் உள்ளார்கள். ஒவ்வொரு வீட்லயும் நாங்க அங்க இருக்க அந்த பூசாரியை விசாரித்தோம். எல்லா சமய மக்களையும் நாங்க போய் வீடு வீடா போய் கேட்டோம். யாருமே வந்து இருக்கலாங்க, அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது. ஐயோ, இது வந்து எங்க புனித பூமிங்க, ஐயன் வாழ்ந்த பூமி அப்படின்னு எப்படின்னா அப்ப அவங்க முன்னோர்கள் அதை சொல்லாம எப்படி வந்திருக்கும்? அப்புறம் அந்த பூசாரியை நாங்க போய் கேட்டோம். நீங்க எப்படி வழி வந்த பூசாரியா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிடைத்த ஆதாரத்தின்படி இன்னும் அந்த கல்வெட்டுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு தொல்பொருள் ஆராய்ச்சி மையத்தில் எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றார். அந்த கரைகண்டேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு பழமையான ஒரு சிவலிங்கம் உள்ள ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துல 2000 அவர் சொன்ன கதை 2000 வருடங்களுக்கு முன்பு இது பயங்கரமான நச்சுக்காடு, நாகப்பாம்புகளும் பயங்கரமான நச்சு கொடிய விலங்குகளும் வாழ்ந்த இந்த ஒரு கொடிய ஒரு ஊராகும் இந்த ஊரு. அப்போ முனிவர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் அந்த ஒரு சில ஒரு 100 பேர் 200 பேர் தான் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு வில்லேஜ் அல்லது கிராமம் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க எல்லாம் போய் அங்கிருந்து சித்தரோ அல்லது முனிவரையோ யாரையோ வணங்கி, ஐயா இந்த மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் வெளியே யாருமே போக முடியல, இறந்து போயிடுறாங்க, நச்சுக்காடா இருக்குது, இது எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்னு தான் அந்த அந்த ஆலயம் ஒரு கரைகண்டேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன சிவலிங்கம் ஒரு ஆலயம் இருக்கு. ரொம்ப டெப்த்தில் இருக்குது இப்ப அந்த கோயில். அந்த கோயிலை வந்து அங்கிருந்து சித்தர் மூலியமா அல்லது யார்கிட்டயே கேட்டு சரி நான் அதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கரைகண்டேஸ்வரர் ஆலயத்துல இருந்து தான் அந்த நச்சு களை விரட்டமும் நச்சு பாம்புகளை விரட்டமும் ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்றாங்க. அதுதான் அந்த நாம இப்போ நீங்க ஆன்மீகத்திலேயோ பக்தி மார்க்கத்திலேயோ அல்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த ஓம் ஆம் ஓம் ஸ்ரீயும் ரீயும் ஆம் ரீம் ஸ்ரீம் சிவாய நமக இவனுக்கு போது நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு அதிர்வலை ஏற்படும். இந்த அதிர்வலைகள் மூலமாக அங்க தவம் செய்யும் பொழுது அங்கிருந்த கொடிய விலங்குகளும் நச்சு பாம்புகளும் இந்த அதிர்வலைகள்னால அந்த இடத்தை விட்டு எல்லாம் ஓடிருச்சு. அங்க ஒரு பெரிய ஒரு நதியும் ஒண்ணு போயிட்டு இருக்குது. இப்படித்தான் அந்த காடு வந்து சிறு சிறிதாக சுத்தம் செய்யப்பட்டு அங்கதான் ஒரு பாண்டிய அப்பதான் நீங்க இந்த மேப்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த பழைய காலத்து ஒரு மேப் ஒண்ணு இருக்குது. இதுல அதையும் நாங்க தேடி கண்டுபிடிச்சோம். அந்த அதுதான் பாண்டிய நாடு. இது தெரியுதுங்களா மேப்பு? நல்ல தெளிவா தெரியும். ஆனா கலர்ல இல்ல தெரியாது, லைட் எல்லாம் இருக்கனால தெரியல. கொஞ்சம் வால்யூமே கொஞ்சம் கூட்டி சொல்லுங்க, கொஞ்சம் உரக்க சொல்லுங்க. அப்போ இந்த கரை அந்த அந்த காட்டுக்கு பேரு கூவமலை காடு என்று பெயர். அங்க அந்த காட்டுலதான் அந்த அவருடைய வாழ்ந்த பகுதி அல்லது அந்த அரசை அந்த தென் மண்டலத்தை ஆண்டிய பாண்டிய நாட்டு அரசன் கருங்கை பெரும்பெயர் வழுதி அப்படின்னு ஒரு வழுதி அப்படின்னா பாண்டிய மன்னன் பேரு. அந்த நாட்டை ஆண்ட மன்னன் தான் இந்த திருவள்ளுவருடைய அவருடைய அரச அவையில் ஒரு அரசவை பேரவை தலைவராக இருந்தார். அவருடைய பெயர் நெடுமாறன் அப்படின்னு தான் அந்த குறிப்பு வந்து எனக்கு எங்க கிடைச்சது கேட்டீங்கன்னா, இதனாலதான் நான் திருமூலர் நான் தெய்வமா ஏன் வணங்குறேன் அப்படிங்கிறது.
திருமூலரோட ஒரு பழையமா ஒரு 1800 எடிஷன். நான் திருமூலர் இந்த இந்த திருக்குறளை முடிச்சதுக்கு அப்புறம் இனி என்ன பண்றதுன்னு சொல்லி திருமூலர் எடுத்து ஆராய ஆரம்பிக்கிறேன். அப்ப அவருடைய முன்னுரையில எனக்கு வந்து ஒரு குறிப்பு கிடைக்குது. இதைத்தான் நான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்தேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்தார் என்று மட்டுமல்ல, அவர் சிறந்த சித்தி பெற்ற சித்தர் ஆவார். இவர் கிமு, நல்லா பாத்துங்க, இது ஏகப்பட்ட இருக்குது நமக்கு. திருவள்ளுவர் எப்ப இருந்தார் எப்ப வளர்ந்தான்னு நிறைய ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஐயாக சொன்னார், ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு கிடைத்த குறிப்பில் திருவள்ளுவர் கிமு 75க்கும் கிபி 36க்கும் இடையில் வாழ்ந்த பாண்டிய நாடு, அதாவது அவருடைய பெயர் கலை ஒள்வாள் பெரும்பெயர் வழுதி அப்படிங்கிற ஒரு அரசருடைய அவையில் நெடுமாறன் என்ற ஒரு அரசவை புலவர். அவர்தான் இந்த திருக்குறளை இயற்றினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று பாருங்க. அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு புலவர் அவர் என்ன சொல்றாரு? தப்பா முதற்பாவால் தாமாண்ட பாடலினால் முப்பாலில் நாற்பால் பொழிந்தவர் எப்பாலும் வைத்த கூர்வேல் வழுதி மணமகள் தெய்வ திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை, தெய்வ திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு ஆனா அந்த திருவள்ளுவர் மாலை பின்னால் இயற்றப்பட்டது என்று நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் இதுல வந்து இந்த பாடல்ல வந்து இன்னொரு கீரந்தையார் அப்படின்னு இவர் சொன்னாரு. இன்னொரு புலவர் வந்து இதை வந்து இன்னும் கொடிஞாளர் மாணிப்புதனார் அப்படின்னு ஒரு புலவர் ரொம்ப அருமையா அழகா இவர் ஒருத்தர் மட்டும்தான் இவருடைய இயற்பெயர் சொல்றார். மீதி எந்த இலக்கியங்களிலும் எந்த இடத்திலுமே இவருடைய பெயர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு வேற எங்கேயுமே இது வரைக்கும் நான் இன்னும் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிறைய நூலகங்களிலும் எங்க கல்வெட்டு கிடைக்குது. ஆனா இப்ப கிடைத்த எனக்கு என்னுடைய ஆதாரத்தின்படி அவருடைய இயற்பெயர் என்னன்னு ஒருத்தர் இந்த கொடிஞாளர் மாணிப்புதனார் என்ற ஒரு புலவர், அறனறிந்தேன் ஆண்ட பொருள் தெரிந்தேன் இன்பின் திறன் தெரிந்தேன் வீடு தெளிந்தேன் மரநெறிந்த வாளார் நெடுமாறன் வள்ளுவனார் தம்வாயால் கேளாதவனெல்லாம் கேட்டு அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது அறம் பொருள் இன்பம் இது எல்லாத்தையும் அறிந்த, எல்லாத்தையும் அவர் எல்லா உலக மக்களுக்காக கொடுத்த அவருடைய மரண் அறிந்த, இந்த மாதிரி அரண் மரண் என்று சொல்லக்கூடிய அதை அறிந்த அந்த புலவர் வாளார் நெடுமாறன் வள்ளுவனார். நெடுமாறன்கிறது அவருடைய பெயர். வாளார் அப்படிங்கிறது அந்த பட்டத்தை அந்த பாண்டிய மன்னன் அந்த அரசனுக்கு கொடுக்குறார், அந்த புலவருக்கு கொடுக்குறார். வாளார் என்றால் புத்தி கூர்மை, மேன்மைமிகு, நோக்கு பார்வை கொண்ட, இன்னும் நாம சொல்லிட்டே போலாம். அந்த திருக்குறளை பொதுமுறை என்னென்ன எழுதி வச்சிருக்கோம் அத்தனையும் அந்த வாளார் அப்படிங்கிறதுக்கு அந்த பொருள் பொருந்தும். அப்ப நெடுமாறன். மூணாவதா வந்து வள்ளுவனார் அப்படின்னு சொல்றார். இது வந்து ஆதி காலத்துல ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த குலமும் கோத்திரமும் அல்லது எந்த சாதி சடங்குகளுமே கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா அப்படின்னு முதலே அவர் வந்து அந்த பாட்டல பாடிட்டார். எந்த உயிருக்கும் வேறுபாடு இல்லை, சாதி மத வேதம் இல்லை என்று சொல்லிட்டார். ஆனால் இந்த புலவர் எப்படியோ அவர் தெரிஞ்சோ அல்லது எங்க படிச்சாரோ வள்ளுவனார் அப்படிங்கிற ஒரு குலத்தையோ அல்லது ஒரு இனத்தையோ அவர் சேர்த்துறார். அப்படி அதற்கு பெயர் வச்சுதான். அவருக்கு பெயர் வந்து வள்ளுவர் இயற்றிய முப்பால். அதுக்கு முதல் ஆதி காலத்தில் இதுக்கு பெயர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மறைக்கப்பட்ட வரலாறு முப்பால் தான். அதுக்கு பின்னால் வந்தவர்கள் அதை வந்து திருக்குறள் என வந்து குறுகிய தரலை குரட்பாவை கொண்டதுனால் குறுகியது, அதனால வந்து குரட்பா அப்படின்னு வச்சு திருக்குறள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. குறள்னு வச்சா நல்லா இருக்காது. இவ்வளவு தெய்வத்தன்மை பொதுத்தன்மை பொதுமறை தந்த ஒரு நூலை வந்து அதுக்கு ஒரு திரு என்ற அடைமொழியை சேர்த்து திருக்குறள் அப்படின்னு வச்சாங்க. அதனால அதை எழுதினது யாரு அப்படின்னா வள்ளுவர் அப்படின்ட்டாங்க. அப்ப வள்ளுவர் யாரு? அவருக்கு ஒரு அடைமொழி சேர்க்கணும், எல்லாருமே வள்ளுவர்னு சொல்லப்படும். அப்ப அதுக்கு ஒரு திரு சேர்த்துனாங்க, அப்ப திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுது. அப்ப இவருடைய பாடல் மூலம் வள்ளுவனார் என்ற ஒரு குலமோ இனமோ ஏதோ ஒரு அந்த ஆதி காலத்தில் இருந்ததுனாலதான் அவருக்கு திருவள்ளுவர். இல்ல ஒரு இப்ப இருக்கிற இத்தனை சாதி சங்கங்கள் எத்தனையோ உருவாக்கி விட்டுறது அப்படின்னா அவங்க சாதி சங்கத்தோட சேர்ந்து திருன்னு போட்டு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா இவருக்கு மட்டும் ஏன் அப்படி வச்சாங்க? நம்ம அதை பத்தி நாம சிந்திக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து கடவுளால் இயற்றப்பட்ட ஒரு நூல்.
இதுல வந்து எந்த சாதி சங்கம் அல்லது எந்த ஒரு இதுவே அதுதான் மறைக்கப்பட்ட உண்மை, பொதுமறை. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அந்த கள ஆய்வை பத்தி நான் சொல்லி முடிச்சிடுறேன் சீக்கிரம். அந்த அன்னைக்கு போயிட்டு முட்டம் அப்படிங்கிற ஒரு கடற்கரை பகுதி இருக்குது. முட்டம் கடற்கரை பகுதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலையுள்ள கூவம் மலைக்காடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. கிட்டத்தட்ட அதுக்குள்ள ஒரு 40 கிலோமீட்டர். நாங்க அங்கிருந்து மறுபடியும் ஒரு இதை பிடிச்சிட்டு அது வரைக்கும் போனோம். அங்க கூவமலை காடுக்கு போனா காணி நில மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்காங்க. காணி அங்க ஒரு ப்ரொஃபசர் சுரேஷ் காணி அப்படின்னு சாமியார்னு ஒருத்தர், அவர் ஒரே ஒருத்தர் தான் ப்ரொஃபசர். அவங்களுடைய அந்த ட்ரைபல் லாங்குவேஜ்ல 64 மலைத்தொடர்களை சிறு சிறு கிராமங்களா குக்கிராமங்களை கொண்ட அந்த காணி நில மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அங்கிருந்த மலைவாழ் வேலை செஞ்சுட்டு இருக்கல கூப்பிட்டு, நீங்கெல்லாம் யாரு என்ன ஏதுன்னு கேட்டபோது, நாங்கெல்லாம் வந்து இங்க கூலி வேலை செய்யறேங்க அப்படின்னு. திருவள்ளுவரை தெரியுமா? ஐயோ, அவர் தாங்க எங்களுக்கு தெய்வம், அவர் இல்லாம நாங்கெல்லாம் கிடையாதுங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முக்கிய யாரு, அவங்க அந்த பஞ்சாயத்து தலைவர், வாங்க அப்படின்னு அவங்க வில்லேஜுக்கு கூட்டிட்டு போறதுக்கான ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஃபார். அப்ப என்ன பண்றது, அந்த ஃபாரஸ்ட் அந்த திரு சுரேஷ் சாமியார் அப்படிங்கிறது தான் அந்த ஏரியாவுக்கு அவர் ஒரு ஃபெமிலியரான ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறனால அவர்கிட்ட போய் நாங்கள் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அவர்கிட்ட போய் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு, அதுக்கப்புறம் அவர் பெர்மிஷன் மூலியமா அவர் ஒரு ஆளை கொடுத்து ஒரு வண்டி கொடுத்து அந்த வேற வண்டியில எதுவும் போகாதுன்னு சொல்லி ஒரு ஜீப்ல உட்கார வச்சு அந்த கூவமலை காட்டுக்கு போனோம். அதுங்க தான் அவங்க சொல்றாங்க, தேனும் தினை மாவும் எப்பொழுதெல்லாம் இங்கே மழை பொய்த்து விடுகிறதோ அப்பொழுது வள்ளுவரும் அவருடைய துணைவியாருன்னு சொன்னாங்க. வாசகின்னு யாருன்னு வந்து பிற்காலத்தில் புனையப்பட்ட பெயரோ அல்லது அது உண்டாக்கப்பட்ட பெயரோ அதை பத்தி நான் இன்னும் ஆராய்ச்சிக்கு நான் போக கிடையாது. திருவள்ளுவர் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அப்போ அவருடைய துணைவியாரும் இந்த கூவமலை காட்டுக்கு மேல போவாங்க. அங்க போய் வள்ளுவன் கால் பொற்றை என்ற ஒரு 2 குன்றுகள் உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி இருக்கும். பக்கம்தான் இருக்கு. கீழே இருந்து பார்த்தா பக்கமா தெரிஞ்சுது. நாங்க 3 பேருமே எல்லாம் 60+ எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மலைக்கு போயிட்டோம். அப்போ 2 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 4 மணிக்கு 3/4 மலைக்கு போனா ஒரு ஸ்டீப் இப்படித்தான் போகுது. 4 கால் தான் போகணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். ஆனா மீதி 2 பேர்னால வர முடியல. நான் எப்படியோ போயிட்டு வந்துடுறேன், நீங்க இங்க இருங்க. வழிகாட்டுதலுக்கு அந்த காணி நில ஒரு இளைஞனை அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால நான் போயிட்டு, ஆனா இருட்டாயிருச்சு. உள்ளார பயங்கர அடர்ந்த காடு, மூங்கில் காடுகள், சருகு எல்லாம் புதற மண்டி கிடக்குது. ஆனா நாங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஐயனுடைய அருளால் எங்களுக்கு ஒரு சின்ன எறும்பு கூட கடிக்க கிடையாது. தேளு பாம்பு பூரா பள்ளி என்னென்னமோ இருக்கு. அந்த இலை சருகுகளும் கொடியும் புதர்ந்த அடர்ந்த காடுக்குள்ள நாங்க புகுந்து போனோம். ஒரு எறும்பு கூட எங்களை கடிக்க கிடையாது. ஒரு சின்ன சிராய் கூட எங்களுக்கு ஏற்படுத்த கிடையாது. அதுதான் ஐயனுடைய அருள். நாங்க மேலே ஏறி ஐயனுடைய கால் பொற்றை, அவங்க சொன்னாங்க, கால் பொற்றை ஐயனுடைய கால் பொற்றையை தான் நாங்க போய் தேனும் தினைமாவும் வைத்து இப்பொழுதும் படைத்து வருவோம். எங்களுடைய வழி முறையாக எங்களுடைய அனைத்து இந்த காணி நில மக்கள் அங்க சென்று ஐயனை வழிபட்டு வருவோம். அவங்க வந்து ட்ரைபல்ஸா இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை விழாவை கொண்டாடுறாங்க. என்னால பார்க்க முடியல. இருந்தாலும் என்னுடைய முயற்சி தொடரும், முயன்று பார்ப்போம். அப்போ அந்த காணி நில மக்களுமே இப்போ நம்மளும் இத்தனை வருஷம் ஆயிருச்சு, யாராவது ஒரு கதை கேட்டா நம்புறாங்களா சொல்லுங்க? ஆனா அந்த மக்கள் எல்லாம் குடிசில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6வது 7வது படிக்கிற ஒரு சின்ன பாப்பாவை கேட்டா கூட இது திருவள்ளுவரா, ஐயோ அப்படிங்க அவர் தாங்க குலதெய்வம் அப்படிங்குது. அப்ப அவங்க முன்னோர்கள் வழி வழியா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவரை பற்றி அறிஞ்சதுனால இதை பத்தி இவங்க சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் மறைக்கப்பட்ட வரலாறு. இதுல வந்து யாருக்குமே எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் தேவை இல்லை. அதனாலதான் அவருடைய ஒவ்வொரு நூலுக்கும் இப்ப நானே ஒரு சின்னதா ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். உடனே என்னை பத்தி என்னுரை பத்தி நான் எழுதி வச்சிருக்கேன். நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டு, அப்போ இந்த உலக பொதுமறை அந்த தெய்வ புலவருக்கு ஏன் முன்னுரை இல்லை? ஏன் அதற்கு தகுந்த அவருடைய ஒரு புத்தகத்தில் எந்த விதமான குறிப்புகளும் இல்லை? புத்தகம் கிடையாது, கொலைச்சுவடியில் தான் எழுதியிருக்காரு. ஏன் அவரே எழுதிக்கல தன்னைத்தானே? அதுதான் மறைக்கப்பட்ட வரலாறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உலக பொதுமறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலக மக்களுக்கு கொண்டு வரும்போது நான் யார், நான் எந்த பிறந்த இனம் என்ன, என்னுடைய மதம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா அதுல வந்து பின்னாடி அவருடைய தொலைநோக்கு பார்வையில சிந்திச்சிருப்பார். அதனால என்னை பற்றி எந்த குறிப்புகளும் தேவையில்லை அப்படின்னு அவர் எழுதாம இருந்திருக்கலாம். அல்லது பிற்காலத்தில் வந்த
அந்த பெரிய படையெடுப்புகளாலும் அந்த இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த காலத்தில் வந்த ஒரு அதன் மூலமாகவும் நம்மளுடைய வரலாற்றையோ அல்லது இந்த மாதிரி உலகச்சுவடிகளை எல்லாம் எரித்து அழித்து விட்டார்கள் என்று நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எல்லாருமே முனைவர்கள் நீங்கள் எல்லாருமே. அதனால அப்படியும் அழிந்திருக்கலாம், அல்லது இவர் எழுதாமலே விட்டிருக்கலாம். என்னுடைய நினைவு அல்லது ஆராய்ச்சி, நான் தொழுது கொண்டிருக்கிற குலகுருவான ஐயனிடம் நான் வேண்டுவது அல்லது என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன தெரியுங்களா உணர்ந்தேன், நானே என்னை பத்தி எழுதல, நீ ஏன் என்னை பத்தி தேடிட்டு கிடக்குற, நீ என்ன எதுக்காக பிறந்த, நீ வந்தா உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன். நீ எதுக்கு என்னை பத்தி தேடி நீ எழுதுற, நானே வேண்டாம்னு விட்டேன். அப்படி இருந்தாலும் ஏதோ என்னால முடிந்த ஒரு செயல், எனக்கு இறைவனால் இட்ட கட்டளையோ அல்லது என்ன என்று தெரியாது. எனக்கு அது மேலதான் எனக்கு ஈடுபாடு. அதற்கப்புறம் திருமூலரை எடுத்ததுனாலதான் எனக்கு பெயர் வள்ளுவனார் அப்படிங்கிற பெயர் மறைக்கப்பட்ட வரலாறு. நீங்க தமிழ் ஆராய்ச்சி கழகம், தமிழ் யூனிவர்சிட்டியில போய் பாத்தீங்கன்னா இதே சேம் விஷயம் எழுதுன இந்த குறிப்பு தமிழ் ஆராய்ச்சி கழகத்துல இருக்குது, அரசாங்கத்துல இல்ல, அந்த நூலகத்துல இருக்கு. அது கேக்குதுங்களா? இதுதான் அந்த காணி நில மக்கள், அந்த ப்ரொஃபசர், அந்த சுரேஷ் ப்ரொஃபசர் அப்படிங்கிறவரோட படம். அவரோட சென்று நாங்கள் எடுத்துக்கொண்டு அவரை முழுவதுமாக இன்று இதுதான் அந்த கூவமலை காடு அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவன் கால் பொற்றை 2 மலை இருக்கு. ஒன்று திருவள்ளுவர் மலை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வள்ளுவத்தி மலைன்னு சொல்லுவாங்க. வாசுகி மலைன்னு சொல்ல கிடையாது. 2 மலைக்குமார் மலை ஒன்று இருக்கு, இங்கே ஒரு மலை ஒன்று இருக்கு. ஒன்று திருவள்ளுவ மலை, இன்னொன்று வள்ளுவத்தி மலைன்னு தான் சொல்றாங்க. 2 மலையும் பக்கம் பக்கமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. இதையெல்லாம் நாங்க அங்க வாழ்ந்த மக்களிடம் கள ஆய்வு செய்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாங்க அந்த ஊர்ல போன உடனே அந்த போர்டு இருக்குது எங்களுக்கு. அங்கதான் திருவள்ளுவரின் புனித பூமி உங்களை வரவேற்கப்படுகிறது அப்படின்னு. இதுவரைக்கும் ஏன் அது அழிக்கப்படலை? எத்தனையோ வரலாற்று சான்றுகள் எல்லாம் இந்த வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், அரசர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு சேர்த்தாங்க, போனாங்க, என்ன பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த போர்டை இன்னும் எடுக்க கிடையாது. அந்த ஊர் மக்கள் அப்படின்னா எங்கேயோ ஒரு பக்கம் கல்வெட்டுல இருந்து தான் எடுத்து வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற அந்த வழி வழியா பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த சாமியார்கிட்ட கேட்டப்போ இந்த கல்வெட்டுகளை எல்லாம் அந்த ஆராய்ச்சிகள்லாம் ஒரு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிட்டாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சிகள்கிட்ட அந்த பூஜை செய்யக்கூடிய நேரம், காலம் எல்லாமே அந்த குறிப்புல நான் இந்த புத்தகத்துல எல்லாம் விரிவா எழுதியிருக்கேன். நான் அந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே கல்வெட்டில் இருந்தது, எல்லாத்தையுமே அந்த கல்வெட்டோட அவங்க எல்லாம் எடுத்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறு உலக மக்களுக்கு இதை பத்தி தெரியாமலேயே போய்விட்டது. தெரியாமலேயே போய்விடக்கூடாது. யாராவது ஒருத்தர் 2 பேராவது அவருக்கு அதாவது ஒண்ணுமே இல்லாத நம்மளை நாம பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். நான் இத்தனை புக்கத்தை எழுதிட்டேன், இத்தனை இது எழுதியிருக்கேன், அதை எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த உலக பொதுமறை தெய்வங்களோட சின்ன வரலாறும், அவர்களுடைய இயற்பெயர் என்ன, அவர்களுடைய மூதையர் யார், அல்லது அவர்கள் வாரிசுகள் இருக்கிறார்களா இல்லையா, இதுதான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் எனக்கு கிடைத்த இந்த ஒரு சிறிய குறிப்பு இதுதான். அவருடைய இயற்பெயர், அவர் வாழ்ந்த நாடு, இதை பற்றி டாக்டர் பத்மநாபன், காலம் சென்ற டாக்டர் பத்மநாபன் கடந்த 50 ஆண்டுகளாக இவரை பற்றிய ஆராய்ச்சி செய்து 3 முதலமைச்சர்களுக்கு, கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், இந்த 3 பேத்துக்குமே இந்த விஷயத்தை அவரு ஒரு டாக்குமெண்ட்ரியா எழுதி அவர் கொடுத்திருக்காரு. எல்லாரும் வாங்கி படிச்சுட்டு சரி ரைட் ஓகே, இப்ப நம்மளும் நீங்களும் கேட்குறீங்க, சரி ஏதோ சம்திங் இந்த மனிதர் ஏதோ சொல்றாரு கேட்டுக்குவோம், அவ்வளவுதான். ஆனா அதோட இருக்கக்கூடாது. நம்ம உலக மக்களுக்கு அவர் குறைந்தது அவருடைய பெயரையாவது எடுத்து செல்லணுங்கிறது தான். வள்ளுவர் அப்படிங்கிறது காமன் நேம். ஆனா இயற்பெயர் என்ன, ஆனா அவருடைய மூதாதையர் யார், நாஞ்சில் நாட்டை ஆண்டவர். அது மட்டும் இல்ல, திருவள்ளுவரை பற்றி பல குருக்கள் இன்று என்ன சொல்றாங்க, மயிலாப்பூரில் ஒரு திருவள்ளுவர் இருந்தாரு, திருவள்ளூர்ங்கிறது ஒரு ஊர்ல திருவள்ளுவர் ஒருத்தர் இருந்தாரு. இதையெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணும் போது எங்களுக்கு சிறிய ஒரு சில குறிப்புகள் என்ன கிடைச்சது அப்படின்னா, ஈவன் சோழநாடு, இதுல இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன் நான். இப்ப கேரளாவில் இருக்க சேரநாடு, சோரனூர் அப்படின்னு சொல்ல இடத்துல அங்க
வள்ளுவ நாடு அப்படிங்கிற இப்போ ஒரு வள்ளுவ நாடு அப்படிங்கிற பேர்ல வந்து மலையாளத்துல அந்த இடத்துல ஒரு சிறிய ஊர் ஒன்று இருக்குது. நீங்க எங்க போனீங்கனாலும் எந்த ஊருக்கு போனீங்கன்னா வள்ளுவ நாடு, வள்ளுவ ஊர், பல குறுநில மன்னர்களாக, சிற்றரசர்களாக ஒரு நிறைய வள்ளுவர்கள் அந்த ஆதி காலத்துல 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்பொழுது அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்காங்க. அவங்களுடைய திறமையையும் அவங்களுடைய அறிவையும் வைத்து அவங்களுக்கு இப்ப இருக்கிற கலெக்டர் மாதிரி ஒரு சின்ன வில்லேஜை கொடுத்து, நீ இதுக்கு வந்து ஒரு தலைவனாகிரு, இங்க ஒரு சிற்றரசனாகிரு. என்னுடைய பாண்டியனோட அரசவையில தான் நிறைய சிற்றரசர்கள் இருந்திருக்காங்க. பின்னாடி இந்த சைவங்கள் மதங்கள் எல்லாம் மாறப்பொழுது கூன்பாண்டியன் என்ற ஒரு அரசன் கிட்டத்தட்ட ஒரு 5000 சமணர்களை கழுவேற்றினார் என்று வரலாற்றில் நீங்க படித்திருப்பீர்கள். அந்த 5000 சமணர்கள் எல்லாருமே இந்த குலத்தை சார்ந்தவர் தான் என்றும் குறிப்புகள் உள்ளன. இதெல்லாம் யாரும் ஹைலைட் பண்றது கிடையாது. வரலாற்றில் இருக்குது, நீங்களே எல்லாம் படிச்சிருப்பீங்க. சரி, நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நாலேஜ்ல தான் அதோட நாம நிறுத்திக்கிறோம் நாம. அதனால இவருடைய இயற்பெயர் இதுதான் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. இது என்னுடைய தேடல். இன்னும் என்னுடைய தேடல் தொடரும். என்னுடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை திருமூலரையும் திருமந்திரத்தையும் நினைத்து அதில் தான் என்னுடைய காலத்தை நான் செலுத்துவேன். அதற்கு பிறகுதான் இந்த திருமந்திரத்தை எடுத்து, திருமந்திரத்தில் உள்ள முத்துக்கள் பெரிய கடல், அது கடல்ல எத்தனையோ என்னென்னமோ இருக்குது, அதை மூழ்கி முத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கருவுருவாதிகாரத்தை எடுத்திருக்கேன். அடுத்தது மனித வாழ்க்கைக்கு தேவையானது என்ன? பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. நான் பெற்ற இன்பம் 3000 ஆண்டு ஏற்றி இறக்கி மூச்சை இழுக்கும் கூற்றுவனையும் 8 உதைக்கலாம், 18 இந்த பக்கம், 64 உள்ள வச்சுக்கோ, 32 வெளியீடு. இதுதான் தத்துவம். இதை யாரு இந்த லெவலுக்கு ரீச் ஆகிற இடகலை, பிங்களை, வடகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூச்சு பயிற்சியை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் 3000 வருஷம் அல்லது 300 வருஷம் அல்லது 100 வருஷம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சியை அடுத்து நான் புத்தகமா வெளியிட போறேன். அதுக்கு அடுத்ததும் மனித உடல் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் குண்டலினி யோகம். குண்டலினி யோகத்தின் மூலம்தான் வள்ளலார் பெருமான் தன்னுடைய உடலை வந்து ஹீட் ஆக்கி, சூடாக்கி ஜோதிமயமானார் அப்படிங்கிற வரலாறை நீங்க படிச்சிருப்பீங்க. அது ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்குது. அதுக்கு அப்புறம் அஷ்டாங்க யோகம். உடலை வந்து 8 பாகமா பிரிச்சு போட்டார். அதான் கோரக்க சித்தர். அவரோட இது நான் படிச்சதில்ல. அந்த சின்ன வரலாற்று குறிப்பை நான் உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன். திருவள்ளுவர் வந்து சாமி அவர்களே, என்னுடைய அன்பு வேண்டுகோள், அது நல்ல பெரிய தலைப்பு. நீங்க அடுத்தது போறது அருள் கூர்ந்து அந்த மறைக்கப்பட்ட வரலாறோடு நிறுத்தி நம்ம நண்பர்கள் கேள்விக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த யோகம், அந்த தியானம், அந்த குண்டலினி, இதெல்லாம் இன்னொரு வகுப்பு. நிச்சயமா உங்களுடைய ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப அருமையான உரை. நிறைய தகவல், புதிய தகவல்களை சொல்லியிருக்கேன். இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. திருவள்ளுவர் மாலையில் உள்ள 2 புலவர்கள் அந்த காலத்துல எப்படி பாடியிருக்காரு, அது எந்த அளவுக்கு உங்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுக்கு ஒரு வித்தாக வேறாக விளங்கியதுங்கிறதையும் அருமையா சொல்லிட்டீங்க. இந்த மலையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ரொம்ப அருமையான கருத்து. நீங்க இப்போ இது இன்னொரு 5 மணித்துளியில இந்த மறைக்கப்பட்ட வரலாறுல இன்னும் என்னென்ன, ஏன்னா இது ஒரு நல்ல தகவல், நல்ல செய்தி, உலகம் முழுவதும் போகுது. இது முகநூலில் போகிறது, யூடியூப்ல போகிறது, எக்ஸ் தளத்துல போறது. அதனால எல்லாரும் கேட்பாங்க. நம்ம கேட்கறதுக்கு தகுதியா மறைக்கப்பட்ட வரலாறோட நிறுத்திக்குவோம். ஏன்னா அடுத்தது திருமூலருடைய சிறப்பு. இப்ப இந்த ஏற்றி இறக்கி இருகாலும் பூசிக்கும் காற்றை பூசிக்கும் அப்படின்னு ஒரு பாடல், நீங்க அதான் சொன்னீங்க. அதெல்லாம் திருமூலருடைய பாடல். அதை வந்து நீங்க அடுத்த முறை திருமூலரை பற்றி மட்டும் தனியா சொல்லும் பொழுது சொல்லிக்கலாம். சரியா? நீங்க ஒரு 5 மணித்துளியில இது ஒரு நிறைவு கொடுங்க. 4:30 ஆயிடும் நம்ம மக்கள். ஏன்னா முக்கியமான அதில் கூட நிறைய நேரம் இருக்காது. ஒரு 30 மணித்துளி முக்கியமான அன்பர்கள் கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். சரியா? கந்தசாமி அவர்களே, நிறைவு செய்யுங்கள். ஓரிரு மணித்துளி கொஞ்சம் உறக்க சொல்லுங்க. உங்க வால்யூம் கம்மியா இருக்கு. of India, Tamil Nadu State, Kanyakumari District, 1995, நம்பர் 830. அதுல வந்து திருவள்ளுவர் திரு நாயனார் குறிப்பிட்டுள்ளது ஒரு இங்கிலீஷ் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒண்ணு இருக்குது. அதை படிக்கிற பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா தான் அவர் வந்து அங்க வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதாரமா அரசாங்கத்திட இருந்தாலும் அவர்கள் வெளியே கொண்டு வரவில்லை. அந்த காரணங்கள் இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்மை போன்றவர்களும் அல்லது உங்களை போன்ற சான்றோர்களுக்கு நான் அதைத்தான் அறிவுறுத்துகிறேன் அல்லது வலியுறுத்துகிறேன். இதையாவது நம்மளுடைய அடுத்த சந்ததியருக்காவது நாம் தெரிவிக்க வேண்டும்தான் என்னுடைய தாழ்மையை கூறி இந்த பொன்னார் வாய்ப்பினை அளித்த இன்னும் எவ்வளவோ இருக்கு பேசுறதுக்கு. சொல்லிக்கொண்ட
அந்த ஆங்கிலத்தை படிச்சிருங்க. கதைன்னு சொல்ல முடியாது. அந்த கெசட்ல என்ன எழுதிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் செட் தட் திருவள்ளுவர், the author of Tirukkural, which is regarded as the Bible of the Tamils, was born in Nainarkuruchi near Muttam, Kanyakumari district. It described on the basis of many evidences, most of them circumstances, including that the existence of names, the Valluva Nadu, the Valluvan Kodu, அல்லது Valluvan Kadu, it is mentioned Thiruvalluvar as the pivot of the Kudal Thiruvalluvar Malai, etc. அப்படின்னு அது எழுதியிருக்குங்க. The extract of Gazette of India, Tamil Nadu State, Kanyakumari District, 1995, page number 830. நீங்க தேடி பார்த்துக்கலாம் அதுல. ஸோ இதுதான் அவர் திருநயினார்குறிச்சியில தான் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு. அந்த மயிலாப்பூரை பத்தி பேசணும்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு மறுபடியும் இது பண்ணணும். அதுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன். திருவள்ளூரை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் யாரு, அந்த கல்வெட்டுகள் எல்லாம் என்ன குறிப்பிடுது, அது எங்களுடைய திருவள்ளுவரின் திருநாடு தேடின்னு ஒரு பயணக்கட்டுரையும் எழுதிட்டு இருக்கிறேன். நான் அது புத்தகமா அதை வெளியிடும் போது அதை நான் சேர்த்தி வச்சு இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்வை நடத்தி கொடுத்த சேவா ரத்னா கலைமாமணி முனைவர் சேயோன் பேராசிரியர் அண்ட் நிறுவனர் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் நிறுவனர் தலைவருக்கும், இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கிய, வரவேற்புரை வழங்கிய திருமதி முனைவர் ரா பூங்கோதை அவர்களுக்கும், திருமதி முனைவர் கா திலகவதி அவர்களுக்கும், முனைவர் வாசுகி அவர்களுக்கும், முனைவர் சுந்தரேசன் ஐயா என்னை இந்த தமிழ் இணையத்திற்கு அறிமுகப்படுத்தியவர், அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்டு இருந்து கொண்டிருந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் ஒவ்வொருடைய பெயர் என்னால் எழுதி வச்சு படிக்க முடியல. நல்ல இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற அனைத்து சான்றோர் பெருமக்களும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் உங்களை போன்ற முனைவரோ அல்லது சான்றோரோ அல்ல, எனக்கு கிடைத்த ஆதாரத்தை தங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் கேள்வி கேட்டால் முடிந்த அளவு நான் பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன். நன்றி ஐயா, வணக்கம். மனோகரன் கந்தசாமி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதாவது முனைவர் என்பதே முனைந்து தேடுகிறவர் தான் பொருள். அதனால நாங்க முனைவர் சான்றிதழ் பெற்றிருக்கலாம் பல்கலைக்கழகத்துல. நீங்க பல்கலைக்கழகத்துல அந்த சான்று பெறாமலே பல முனைப்போடு, முழு முனைப்போடு தேடி கருத்துக்களை திரட்டி ஒரு நூல் அல்ல பல நூல்களா வெளியிட்டு இருக்கீங்க. அதை பாராட்டுறேன். அதுவும் ஒரு கடினமான வாழ்க்கை, எத்தனையோ அவமானங்கள், அவையெல்லாம் உங்களை எப்படி செதுக்கி ஒரு சிறந்த சிந்தனையாளராக நீங்க உருவாகி இருக்கீங்க அப்படிங்கிறத உங்க வரலாறு, உங்களுடைய கருத்துரை மிக அருமையா இருந்தது, தெளிவா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொன்னதுல அந்த மலையெல்லாம் மறக்க முடியாது. நீங்க சொன்ன உடனே திருவள்ளுவர் மாலை எடுத்து நானும் பார்த்தேன். நீங்க சொன்ன அந்த புலவருடைய பெயரும் நான், ஏன்னா என்னுடைய பதிப்பு நானும் திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதியிருக்கிறேன், அதுல நான் அதை போட்டிருக்கேன், அதை நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா சொன்னீங்க, நல்ல கருத்து. இது இன்னும் வெளி உலகத்துக்கு கொண்டு போக வேண்டியதுதான், தவறல்ல. ஏன்னா இந்த மறைக்கப்பட்ட வரலாறுகள் ஒழிக்கப்பட்ட, நீங்க சொன்ன அதே தகவல் உங்களுக்கு இன்னொரு சொல்றேன். ஏன்னா மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நான் பெயர் வச்சதற்கு காரணமே திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான். நமக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற திருக்கோயில். இப்ப திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருக்கோயில குடமுழுக்கு விழா கூட தமிழ்நாடு அரசு அங்க நடத்தியது. அந்த இடத்தை நிகழிடமாக கொண்டு 1986 தொடங்கப்பட்டதுதான் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். அதனால அதுல மாற்றில்லை. ஆனால் அங்கேயே ஒரு கிணறு, தனி வரலாற்று குறிப்புகள் எனக்கு இருக்கு. அடுத்த ஒரு நிகழ்வுல அந்த பேச வைக்கிறேன். இல்ல உங்களுக்கு அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு அடுத்த இன்னொரு நிகழ்வில் உங்களை மறுபடியும் நான் அழைக்கிறேன். நீங்க
அதுல திருவள்ளூர், அதாவது மயிலாப்பூர் தலவரலாறு பற்றியும், அதே மாதிரி வாசுகி எந்த இடத்த அவங்க காவிரிக்கு இந்த பக்கம்லாம் சொல்றாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி திருவள்ளூர் இல்லை, இன்னொரு இந்த பக்கம் நம்ம எனக்கு டக்கு காவிரி ஏதோ ஒரு நினைவு வரல. அதனால இதெல்லாம் இருக்கு. அதனால இன்னொரு முறை நீங்க பேசுனா பல உண்மைகள் விளங்கும். இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த நாங்க அப்ப திருவள்ளூர் தமிழ்ச்சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி கேரளால இருந்து ஒரு 30-40 பேரு அந்த வள்ளுவ பரம்பரையை சேர்ந்தவர்கள்னு ஒரு பெரிய ப்ரொசஷன் மாதிரியே 40 பேர் வந்தாங்க சென்னைக்கு. வந்து நாங்க அந்த திருவள்ளூர் கோயில்ல நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த 40 பேரும் அவங்க கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. வந்து இது திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல இல்ல, அவர் கேரளாவை சேர்ந்த, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஊரு கேரளால இருக்குன்னு, அந்த இதை தான் அவங்க சொன்னாங்க. அதனால நிறைய தகவல்கள் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை அடையாளப்படுத்திய முனைவர் நடேசன் சுந்தரனார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். நீங்க அறிமுக உரை, ஏன்னா அவருடைய இல்லாட்டி அவர் எப்பவும் முன்னால வந்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில காலங்கருதி உங்களுடைய அறிமுக உரையை அவரே ரொம்ப அற்புதமாக அவருடைய உரையை, அறிமுக உரையை வரவேற்புரையிலையும் சொல்லியாச்சு. திலகவதி அம்மாவும் சொன்னாங்க. நீங்களும் அவரை எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவரை அடையாளப்படுத்தியவர் நீங்கள் என்றே நான் முதலிலேயே கூறிவிட்டேன். ஆகையினாலே அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது இந்த தகவல்களை பத்தி கேட்டதுல குறிப்பா சிறப்பா நாம கூப்பிட வேண்டியது அணுவியல் விஞ்ஞானி. கேள்வி நாயற்ற முதல்ல கேட்டுருவோம், அவர் என்ன சொல்றாரு, அவருடைய கருத்துரை எப்படியா இருக்குன்னு கேட்போம். அவர் ஒரு அணுவியல் விஞ்ஞானி. அப்புறம் எனக்கு இன்னொரு புதிய செய்தி கிடைச்சது. நானும் அதை பத்தி யோசிச்சேன். திருமூலருடைய திருமூலர் திருமந்திரத்தை 10வது திருமுறையா நாம கொண்டு வந்திருக்கிறோம் இடைக்கால இலக்கியத்துல. அதெல்லாம் நானெல்லாம் பள்ளி மாணவன், கல்லூரி மாணவன் இப்படி எல்லாம் வந்த போது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், திருமூலர் திருமந்திரம் வந்து பின்னாலேன்னு. ஆனால் நீங்க சொல்றது படி பார்த்தா அது சங்க காலத்துக்கு முந்தியது, திருவள்ளுவருக்கும் முந்தியது. திருமூலர் வந்து அந்த கரு உருவாகி அந்த பாடல் சொன்னீங்களா, அது அருமையான பாடல். அது நீங்க அந்த பகுதி எல்லாமே படிக்க வேண்டிய பாடல்கள், பொருள் சொல்ல வேண்டிய பாடல்கள் நீங்க சொன்னது. இப்ப முற்றிலும் ஏற்கிறோம். உங்கள் கருத்து வரவேற்கத்தக்கது. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். இன்னும் உங்கள் ஆய்வு தொடர நாங்கள் எத்தகைய வகையிலும் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்ற ஒரு உறுதியையும் நாங்கள் இப்ப அளிக்கிறோம். அணுவியல் விஞ்ஞானி கோபாலன் அவர்கள், உங்க உரையை கேட்டதிலே உங்களுடைய கருத்துரை. மிக்க நன்றி ஐயா. இன்றைக்கு வந்து இவர் திருக்குறள் முனைவர் மனோகரன் அவர்கள், அவர் வந்து ஒரு வித்தியாசமான அன்பர். ஏன்னா எல்லாம் சிஆர்பிஎஃப்ல இருந்து ரிட்டையர் ஆனப்புறம் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி அந்த மாதிரி வச்சு பாதுகாப்பு கொடுத்து அது மாதிரி எல்லாம் கமர்ஷியலா பண்ணுவாங்க. இவர் என்னன்னா திருக்குறள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப வித்தியாசமான ஒரு அன்பர் அவர். வந்து அவருக்கு வந்து அவர் பேசினதுல இவர் வள்ளுவரை பத்தி, அவருடைய இயற்பெயர் பத்தி ரொம்ப ஆழமா அவ்வளவு முனைந்து தேடி இருக்கார். அவர் தவிர அவருடைய வரலாற்றை பத்தியும் தேடி இருக்கார். அருமை இது. அவருக்கு வந்து ஒரு தகவல், அவர் வந்து திருமூலரை பத்தி சொன்னார். விண்ணின்ற இருந்து வினைக்கீடாய் மெய்க்கொன்று தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்ற உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி கழிப்படுத்தேன் அப்படிங்கிறார் திருமந்திரத்துல. அதுல வந்து உயிர்கள் மேல இதுல இருந்து விண்ணிலிருந்து வந்தது அப்படிங்கிறார். அந்த அது வந்து இப்போ விஞ்ஞான கருத்துக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கிறது. அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரூஃப். விண்ணிலிருந்து உயிர் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஸ்பான் பெர்மியா அப்படின்னு பேர் அதுக்கு. அது இப்போ சமீபத்தில் கூட போன மாசத்துல கூட ஒரு விண்கல், அந்த விண்கல்ல அதை ஆராய்ந்து அதுல ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்னா இப்போ நீங்க வந்து விஞ்ஞான கருத்துக்களை எடுத்தால் கூட உங்களுக்கு நிறைய கிடைக்கும் தகவல்கள். அதே மாதிரி ஒரே நபர் 2 இடத்துல இருக்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய இதெல்லாம் இருக்க, சித்தர்கள்லாம் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் மறுத்து வந்ததுதான். இப்போ வந்து குவாண்டம் பிசிக்ஸ், அதுல வந்து எல்லாமே இந்த பழைய
கருத்துக்கள் எல்லாத்தையுமே விஞ்சி அடித்து அவங்க வந்து சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறாங்க. ஒரே இடத்துல ஒரே நபர் 2 இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்குது. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, அந்த பழைய நம்ம முன்னோர்கள் கருத்துக்கும் இப்போ விஞ்ஞானமும் ரொம்ப இடம் அந்த அந்த கேப் குறுகி வருகிறது. அது ஒன்றும். இன்னொன்று வந்து வள்ளுவன் அப்படிங்கிறதுல நான் ஒரு இடத்துல படித்ததுல அவர் வந்து முரசு அறைபவன், அரசு அறிவிப்புகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பவன், ஜோதிடம் மந்திரம் எல்லாம் இப்ப வந்து அவங்க தெரிஞ்சிருக்கோம், ஆன்மீக சடங்குகள் எல்லாம் கூட பண்ணுவாங்க அப்படிலாம் வந்திருக்கு. ஸோ அந்த வள்ளுவர் அப்படிங்கிறது அதனால அந்த குலத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு நீதி நெறிமுறைகள் அப்படியெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து நம்ம திருவள்ளுவர் அதை வந்து தொகுத்து எழுதியிருக்கார். அவர் எல்லாரும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை அவர் வந்து திருக்குறள் தொகுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு இது படிச்சிருக்கேன். இந்த வள்ளுவன் அப்படிங்கிறது அந்த முரசு அறைபவர் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அது ஒன்றும். இன்னொன்று வந்து இன்னைக்கு இது சிஆர்பியை பத்தி கேளுது. நீங்க இந்தியாவில் வட இந்தியாவில் நிறைய சுத்திருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச இடம் எது? அது மாதிரி அதுல என்ன அனுபவம், அதை பத்தி ஒரு 2 வரி சொன்னாலும். 2 கேள்விகள். ஒண்ணு வந்து வள்ளுவன், இன்னொன்னு வந்து உங்க அனுபவம். முரசு வள்ளுவன் சொன்னீங்க. அது வந்து வள்ளுவன் பாட்டிலிருந்தே ஒரு சொல் இருக்கின்றது. அப்ப அரசன் எனக்கு தலைவரை வச்சா அப்படின்னா, நான் வந்து ஒரு எதிரி நாட்டை ஜெயிக்கும் அப்படின்னா இந்த வள்ளுவன் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுதான் அவனுடைய ஆணை, அவன் இடுகின்ற அரசு ஆணை, அதை வந்து அவனை வந்து ஒரு வெண் சாமர் கூட்டிய ஒரு வெள்ளை யானை மீது அவனை அமர வைத்து, வள்ளுவனை அமர வைத்து, கீழே ஒருவன் முரசு அறைவான், அது வேற ஒருத்தன். இந்த வள்ளுவன் அந்த அரசு ஆணையை உலக மக்களுக்காக வெளியிடுவான். அரசனிட இது. அப்பொழுது வள்ளுவன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அரசனது ஆணை முழுவதுமாக வெற்றி பெறும் என்ற வாக்கும் இருப்பதனால் தான் வள்ளுவர்களுக்கு அந்த சொல் கிடைத்தது. வள்ளுவன் வாக்கு பழிக்கும், வள்ளுவன் சொல்லே சொல் மாணிக்க கல் என்று பலவிதமான வழக்கு சொல்கள் எல்லாம் உள்ளது. இன்றளவும் இந்த வள்ளுவகுல மக்கள் ஜோதிடர்களாகவும் வானவியல் சாஸ்திரர்களாகவும் வைத்தியர்களாகவும் இன்றும் பல லட்சம் மக்கள் மறைந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே வெளிப்படையாக வந்து முன்னே நின்று நான் வள்ளுவன் குலத்தை சேர்ந்தவன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அது என்னன்னே தெரியலப்பா, அவர்களுடைய சாப கட்டளையோ அல்லது என்னன்னு தெரியாது. இன்னும் நிறைய ஐயா சொல்றாங்க, 40 பேர் இல்லைங்க ஐயா, 4 லட்சம் பேர் இருக்காங்க, 4 லட்சம் பேர் கூட இருப்பாங்க, ஆனா எல்லாம் மறைந்துதான் இருப்பாங்க. அதுதான் மறைக்கப்பட்ட வரலாறு. உலக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வள்ளுவன் வாக்கு பழிக்கும். எந்த குழந்தை பிறக்கல அப்படின்னா நீ போய் அந்த வள்ளுவ ஜோதிடரை கேட்டுவா போ, அவன் சொன்னா ஒரு வேலை வச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் நாம சொல்லலாம். நீங்க இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா. அதனால இப்ப நீங்க என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய குலகுரு மகா குரு என்று நான் அன்றாடம் தொழுதும் என்னுடைய திருவள்ளுவனுடைய புனித பூமியை நான் போய் தொட்டு அந்த மண்ணுல படுத்து வணங்கி வந்தாங்க. என் வாழ்க்கையில 2வது என்னுடைய நீங்க சொல்றது கிளியரா இல்ல. இன்னொரு தடவை சொல்லுங்க. அது கட் ஆயிடுது. முக்கியமானது அது கட் ஆயிடுது. இன்னொரு தடவை சொல்லுங்க. அது உங்களுடைய குருவாக யாரை எண்ணுங்க அதை சொல்லுங்க. சரியா வரல வாய்ஸ். கரெக்டா சொல்லுங்க. உங்க மைக்க கரெக்டா பண்ணிட்டு சொல்லுங்க. இல்ல வரல வாய்ஸ். சார் மைக்க கரெக்டா பக்கத்துல வச்சுட்டு சரியா சொல்லுங்க. தெளிவா இல்ல. ஹலோ, மியூட் ஆயிருக்கு. இந்த வாரம் திரும்பவும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க தயவு செய்து. நல்லா பேசுனீங்க. மறுபடியும் அன்மியூட், நல்ல அன்மியூட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கோ ஹோஸ்டே கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தா ஆகக்கூடாது. பேசுங்க பேசுங்க ஐயா. இப்ப பேசலாம். மனோகரன் பேசுங்க. கேட்கல. மனோகரன் உங்களுடைய பேச்சு கேட்கல. சரி, இப்ப நமது முனைவர்
நடேசன் சுந்தரனார் அவர்களை பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. வந்துட்டார். சொல்லுங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நினைக்கிறேன் அவருக்கு இந்த வீடியோ பேண்ட் சரியா இல்லை. அதனால அவர் வந்து வெறும் அலைபேசியிலே பேசி வீடியோ எல்லாம் வந்து அவர் பேச முடியும். ஆமா குரல்ல கேட்கல, கேளுங்களேன். நீங்க உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சார். உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்தது இப்ப நான் என்னுடைய ஆரம்பிக்கிறேங்க. முதலாவதாக என்னுடைய மிக முக்கியமான இன்றைய அமர்வுக்கு நான் ஒரு வெளியில போயிருந்தேன். என்னுடைய வாகனம் பழுதாகிவிட்டது. அதனால எனக்கு வந்து சேர முடியவில்லை. 1 மணி நேரம் தாமதமாக, ஒரு 50 நிமிடங்கள் தாமதமாக நான் வந்து நீங்க விஷயத்துக்கு வந்துருங்க. அதுக்காக நான் முதலில் இனிய நண்பர் மனோகரன் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வருத்தத்தை அப்பாலஜி கொடுத்துக்கிறேன். அடுத்து என்னன்னா, இவங்க வந்து என்னுடைய இந்த திருவள்ளுவர் ஆராய்ச்சியாளர் எனக்கு கிடைத்த ஒரு சிறந்த நண்பர். ஆனால் அறிமுகம்லாம் சொல்லியாச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து இது ஒல்கா புகழ், அதாவது தொல்காப்பியத்துடைய தொன்மையையும் சிறப்பையும் கூறிய அந்த குழுவில் அதன் மூலமாக இணைந்தவர். கோயம்புத்தூரில் இவரோட சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மற்றது இவரை வந்து சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். இவர் வந்து காவல்துறையில் சிஆர்எஃப்ல இருந்து வெளிநாட்டில் வந்து ஜனாதிபதிகளுக்கும் பிரதமர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறாரு. ஆனால் இப்போ ஐயா சொன்ன மாதிரி கோபாலன் ரொம்ப அருமையாக பேசினாங்க. எப்படி அவருக்கு இந்த இவ்வளோ ஆய்வு திறமையும் இது வந்து எல்லாம் ஒரு பூர்வ ஜென்ம ஒரு இணைப்பு கணைப்பு தான். சிறப்பான செய்திகளையா, நிறைய எதிர்பாராத பல விஷயங்களை சொன்னீங்க. ஆனால் இன்னொரு எனக்கு ஒரு இரு கருத்துக்களை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது இது வந்து நாம் அந்த கேரளா அந்த பார்டர் அந்த மலை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கூவமலை, அந்த இடம், அந்த முத்தம், அதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கணும். எனக்கு ஒரு அரிய ஒரு வீடியோ ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது இந்த பகுதியில் தான் இருக்கணும். ஏன்னா இந்த கேரளா மக்கள் வந்து இப்போ திருவள்ளூரில் தெய்வமாவளி கோயில் வச்சுருக்குறாங்க. நிறைய ஊர்களில் இன்னும் கேரளாவில் இருக்கான். அது குறித்த எனக்கு ஒரு வீடியோ ஒன்று இருக்கின்றது. அதை நான் பங்கு பெற விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அது ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் அது ஒரு 20 நிமிடங்கள் போகும். அதை போட்டு நாம் ஆய்வு செய்யலாம். அதை போட்டு இன்னொரு நாள் தான் சொல்றேன். இப்ப இல்லைங்க, இன்னொரு நாள் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன், இல்லாட்டி ஷேர் பண்றேன். அது எனக்கு சிடியா இருக்கு. ஒரு குறும்பட விழாவில் எனக்கு 20 ஆண்டுகளுக்கு போது கிடைச்சது. அது அப்படியே வச்சிருக்கேன். இன்னும் அதை ஆராயலாம். அதனால நீங்க இந்த சொல்றது வந்து கேரளால இன்னும் வந்து வள்ளுவரை தெய்வமாக வணங்குற பல கிராமங்கள் இருக்கு. அது ஒரு செய்தி. அதனால இது நீங்க எவ்வளோ நீங்க ஆராய வேண்டியிருக்கு. அதுல வந்து நீங்க திருமூலர்ல இறங்கி விட்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி, நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு இறை சக்தியில தான் இது வரம் கிடைத்திருக்கிறது. இன்று வந்து பேசினது மிக மகிழ்ச்சி. இன்னும் இது தொடரும். நீங்கள் ஐயா சேவனவர்கள் முழு உதவி உங்களுக்கு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்கள் எழுத வேண்டும். உங்களுடைய அண்மையில் நீங்கள் வெளியிட்ட அந்த கரு உருவாதல் மற்றும் இப்போ இந்த சின்ன புஸ்தகம் காட்டினீங்க, மறைக்கப்பட்ட வரலாறு, அதனுடைய பிரதிகளையும் எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி மிக்க மகிழ்ச்சி, பாராட்டுகள் என்று கூறி காலத்தின் அருமை கருதி மற்றவர்களுக்கு வழிவிடுகிறேன். வணக்கம். நன்றி நடேசன் சுந்தரனார் அவர்களே. என்னுடைய அன்பு வேண்டுகோள், மனோகரன் கந்தசாமி, திருவள்ளுவர் குறித்த நீங்க செய்த ஆய்வு நூல்கள், இத்தனை நூல் வெளியிட்டு இருக்கீங்களோ அத்தனை நூல்ல ஒரு படி எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு அதற்குரிய தொகையும் அனுப்பி விட்டுறோம். அது எங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்க நூலகத்துல இடம்பெறும். பலருக்கும் அது பயன்படும். ஒரு அன்பு வேண்டுகோள். ஏன்னா அந்த நூலை மட்டும் எனக்கு அனுப்பிட்டு என்னன்னு சொன்னேன், நான் ஜிபே கூட பணம் அனுப்பி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு நூல் கொண்டு வர்றதுக்கு செய்தி போய் சேர வேண்டும். தொகை ஒண்ணு என்னன்னா, நானும் பல நூல்களை வெளியிட்டவன், அதனால சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. அதனால தவறு இல்ல. பதிப்பை விலை கொடுத்து வாங்குவது சால சிறந்தது, தப்பே இல்லை. அதனால உங்க நூலை அனுப்புங்க. ஒரு என்னென்ன ஆய்வு பண்ணிருக்கீங்களோ ஆய்வு பண்ணி வெளியிட்ட அனைத்து நூல்களையும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க நூலகம். என்னன்னா, நாங்க தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல உலக திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம்னே வச்சிருக்கேன். பன்னாட்டு திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் வச்சிருக்கேன். அந்த நூலகத்துக்கு அது பயன்படும். முடிந்தால் நேரமா. அதனால 2 படிகள், ஒவ்வொன்றிலையும் 2 படிகள் அனுப்புங்க.
அதை நான் பயன்படுத்திக்கிறேன். நம்பர் 1. இரண்டாவது, நீங்க சொன்ன அந்த கேரளால உள்ள இருக்காங்கல்ல, அது உண்மையிலே நல்ல அதுவும் எனக்கு தகவல். நான் தான் சொன்னேன், முன்னாலே மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி நடக்கும்போது வந்திருக்காங்க. இப்போ விஜயலட்சுமி மாசிலாமணி அம்மையார், அவருக்கு நல்ல ஒரு நாவல் ஆசிரியர், நல்ல சிந்தனையாளர். வாங்கம்மா, உங்க கருத்தை சொல்லுங்க. இன்னைக்கு இன்றைய நாள் மிக அருமையான நாளா இருந்துச்சு. ஏன்னா திருவள்ளுவரை பத்தியும் திருமூலரை பத்தியும் இவ்வளவு ஒவ்வொரு நாளும் செத்து பிழைச்சு கொண்டிருந்த ஒரு மிலிட்ரி மேனா இருந்த ஒரு ஆசாமி, நான் ஏன் பிறந்தேங்கிற கேள்வி அவருக்குள்ளேயே கேட்டுட்டு திருவள்ளுவரை எடுத்திருக்காரு பாருங்க. திருமூலரை எடுத்துட்டு கரு உருவாதல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையே எழுதி அதுல காமத்துப்பால்ல இருக்கக்கூடிய திருக்குறளை இவற்றையெல்லாம் ஒரு இன்டர்லிங்க் பண்ணி நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆராய்ச்சியை செய்திருக்காரு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி முனைவருங்கிறதுல இவர் ஆராய்ச்சி, இவருக்கு கடவுள் பிராப்தமா உள்ள போயிருக்கு. இல்லைன்னா இத்தனை வருஷமாக 34 வருடங்களாக அவர் ஒரு போர் வீரனாக இருந்துட்டு ஒரு 1000 பேருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்தப்பயே வள்ளுவனுடைய அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய வள்ளுவன் என்ன சொல்றான், தன்னம்பிக்கையோடு நீ எல்லோருக்கும் வழிகாட்டு அப்படிங்கிறான். அதே மாதிரி இவருக்கு பாருங்க, நமக்கு நமக்கு மயிலைக்கே இவ்வளவு தூரம் நிகழ்ச்சி நல்ல கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்காரு. நம்மளுமே இன்னொருக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இவருடைய ஆறுதல் கள ஆய்வை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். பாராட்டுதல் ஐயா, பாராட்டுகிறோம். தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஐயா அவர்கள், சேயோன் ஐயா அவர்கள் சொன்னது போல அந்த நம்மளுடைய திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க பன்னாட்டு நூலகத்திலே உங்களுடைய நூல்களும் இடம்பெற வேண்டும். பலரும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவரை பத்தி என்ன சொல்லியிருக்கேங்க, திருமூலர் முன்னால இருந்தவன். நீங்க சொன்ன மாதிரி என்ன, திருமூலர் என்னைக்கோ பிறந்துட்டாருங்கிறார் இவரு இல்லையா? அதனால நன்றிமா. அடுத்து ஒரு இளம் பெண்மணி, வாங்க நித்யா, புதுசா இருக்காங்க, வாங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இப்பதான் எங்களுக்கு என்ன பெரும் மகிழ்ச்சின்னா, இங்க எல்லாம் 60க்கு மேல உள்ள ஆளுங்க தான் இருப்போம் நிறைய. ஆனால் இன்றைக்கு ஒரு இளைஞரை பார்த்த உடனே ஆஹா, இப்போ இங்க ஒரு நங்கை வந்திருக்காங்க, அவங்கள பேச வைப்போம்னு நினைப்பு வருது. சொல்லுங்கம்மா நித்யா, உங்களை அறிமுகப்படுத்துங்க. வணக்கம் ஐயா, என்னுடைய பெயர் நித்யா. என்னுடைய சொந்த ஊர் மதுரை. நான் இப்போ ஹைதராபாத்ல இருக்கேன். தெலுங்கானா தமிழ் சங்கத்துல ராஜ்குமார் ஐயா மூலமா எனக்கு இந்த இணைப்புல அருமை. நான் தான் உங்க சங்கத்துக்கு வரேன் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. கண்டிப்பா வாங்க. இப்போ இந்த கால்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த தலைமுறையினருக்கு தமிழ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது புரிஞ்சுது நல்லா. மனோகரன் கந்தசாமி ஐயா, உண்மையிலேயே நான் திருவள்ளுவர் பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது உங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். திருக்குறள்னா அந்த ஒரு புக் அப்படின்னு தான் எங்களுடைய தலைமுறையினருக்கு தெரிஞ்சது. உங்க மூலமா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குன்றது நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வரேன். தமிழும் தமிழ் சார்ந்த கதைகளும் அதுல பதிவேற்றம் செய்யப்படும் ஒவ்வொரு வாரமும். ஐயா அனுமதி கொடுத்தா திருவள்ளுவர் பத்தி நான் அதுல கண்டிப்பா பதிவேற்றம் செய்யறேன். கண்டிப்பா பண்ணுங்க. நான் உங்களுக்கு அனுப்புறேன், லிங்கே உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பதிவு பண்ணிருங்க. டன். கண்டிப்பா. இதை நான் நிச்சயமா உங்களுக்கு அனுப்புறேன், பதிவு பண்ணுங்க. உங்க எண்ணெய் மட்டும் எனக்கு அனுப்பி விட்டுருங்க. அந்த உங்க சங்கத்தை சார்ந்த அன்பர்களுக்கும் தெரியும், கோபாலன் ஐயாவுக்கும் தெரியும். கண்டிப்பா. எனக்கு திருவள்ளுவர் ஐயாவுடைய இயற்பெயரை சொன்ன அந்த புலவருடைய பெயரை குறிப்பு எடுக்கிறப்போ விட்டுட்டேன். எனக்கு அது ஒண்ணு இல்ல, திருவள்ளுவர் மாலையில இருக்கு. அவர் சொல்றீங்களா? அவரே சொல்லட்டும், அவர் வாயால சொன்னது. மனோகரன் ஐயா சொல்லிருங்க. மனோகரன் அவர் கேட்டாரான்னு தெரியாது. அதாவது தொடித்தலை விழுத்தாண்டினார் அப்படின்னு திருவள்ளுவர் மாலையில இருக்கு. தொடித்தலை எழுதிக்கங்க, தொடித்தலை விழுத்தாண்டினார். துடித்தலை விழுத்தண்டினார். ஐயா துடித்தலை விழுத்தண்டினார் என்பது அவரது இயற்பெயர் அல்ல, பாடலில் இருந்து எடுத்துக்கப்பட்ட. அது தெரியும், நான் இயற்பெயர் நான் சொல்லல, நல்ல ஞாபகம். திருவள்ளுவர் மாலையை எழுதியவருடைய பெயர் அது இல்ல. திருவள்ளுவர் மாலையில உள்ள இந்த பாடலை எழுதி அதுதான் அவர் ரெஃபர் பண்ணாருங்கிறத குறிப்பு. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. சீதாராமசாமி மைசூர்ல இருந்து இணைந்திருக்கார்கள், நீங்க சொல்லுங்க.
ஐயா வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மிக அருமையாக அவர் பேசினார். ஆனால் நான் போன வருடம் நான் கேரளாவிற்கு போயிருந்த பொழுது என்னை பற்றி கேட்டார்கள். பொழுது திருக்குறளை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னது என்னன்னா, திருவள்ளுவருடைய மனைவி, திருவள்ளுவர் என்பது அவர் இயற்பெயர் கிடையாது, வேற பெயர் சொல்லிட்டு திருவள்ளுவரை பற்றி வாசுகி அது இதெல்லாம் சொல்றாங்க. வாசுகிங்கிற பெண் கிடையாது, வேற ஏதோ பேர். அப்புறம் அந்த மலை மலை பேரு வள்ளுவத்தின்னு சொன்னார். அது அப்புறம் அந்த அரிசி சாதம் போடும்போது சாதம் கீழே விழுந்து எடுக்கிறதுக்கு தண்ணியும் ஊசியும் பக்கத்துல வைப்பான். அதெல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது, இதெல்லாம் பின்னால் வந்த கரை. அதனால என்று அவங்க நிறைய பேசுறாங்க. அவங்க சொன்னது என்ன, திருவள்ளுவர் இந்த கேரளா தமிழ்நாடு பார்டர்ல தான் சம்வேர் கன்னியாகுமரிங்கிற மாதிரி ஒரு இடம் சொன்னாங்க. குட்டமோ கட்டமோ அது கொஞ்சம் சரியா கவனிக்கல நான். அது அந்த இடத்தில் தான் அவர் பிறந்தார்கிறதே போன வருடமே சொல்ல கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருந்ததுனால நான் அமைதியாகி விட்டேன், வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் பெரியதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நமக்கு எங்கிட்ட அதுக்கான தரவுகள் இல்லாதனால நான் அமைதியாகி விட்டேன். ஆனா இப்ப அவர் சொல்ல பொழுது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது. இல்ல, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில மனோகரன் கந்தசாமி ஏற்கனவே சொல்லிட்டார். நீங்க பின்னால வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாலே ஒரு முட்டம் பத்தி எல்லாம் சொல்லிட்டார். மகிழ்ச்சிமா, நன்றி. இப்ப இன்னொரு டிஎஸ்பி, அவரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அவரும் காவல்துறை கவிஞராக இருக்கிறார். நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு அன்பர் திருமிகு ஜேவி கருப்புசாமி அவர்களுடைய பதிவு என்னன்னு கேட்போம். கருத்துரை சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வாளார் நெடுமாறன் வள்ளுவனார் என்ற இயற்பெயரையுடைய திருவள்ளுவர் பெருமான் அவர் பிறந்தது நயினார்குறிச்சி முட்டம், அதாவது நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிற முட்டம் பக்கத்துல இருக்கிற நயினார்குறிச்சி. அங்கே வள்ளுவர் மலை, வள்ளுவத்தி மலை, அதனுடைய சிறப்புகளை எல்லாம், அதோடு இவர் ஒரு 1000 ஒரு படைத்தலைவராக இருந்துவிட்டு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையால் தான் அந்த விழிப்புணர்வு, அதாவது உலக பொதுமறையை எடுத்துக்கொண்டு உலக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தொல்காப்பியரை பத்தி சொல்லியிருக்காரு. தொல்காப்பியம் படிச்சதுனாலதான் இவரால திருமூலரையும் படிக்க முடிஞ்சது, திருக்குறளும் படிக்க முடிஞ்சது, திருவள்ளுவத்தையும் படிக்க முடிஞ்சது. திருவள்ளுவரே தொல்காப்பியமும் திருமந்திரத்தையும் படிச்சிருக்கிறாரு. அப்படிங்கறத அவங்க 2 பேரையும் பொருத்தி சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்ப பாருங்க, ரெண்டு பேரும் காவல்துறையை சார்ந்த அன்பர்கள். ஒருவர் சிஆர்பிஎஃப், இன்னொருவர் டிஎஸ்பி, ஃபார்மர் டிஎஸ்பி. இவரும் மெய்காப்பாளராக இருந்தவர். யாருக்கு? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு. இவரு பல, அதாவது 7 பிரதம மந்திரிகளுக்கு, பிரதம அமைச்சர்களுக்கு இருந்திருக்கார். ஆக ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல தகவல்கள் பரிமாறப்பட்டன. இப்ப மணி நிறைவாக நான் நன்றியுரைக்கு செல்வோம். மற்ற அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இவருடைய இந்த பதிவு எடிட் செய்யப்பட்டு, ஏன்னா இடையில கொஞ்சம் நமக்கு பவர் இதாச்சுல்ல, அதெல்லாம் எடிட் ஆகி நன்றாக நாங்கள் யூடியூபு, ஃபேஸ்புக்கு, முகநூல், எக்ஸ் தளம் 3லும் இதை லிங்க் போட்டுட்டு அதனுடைய லிங்க் உங்க எல்லாருக்கும் அனுப்புறோம். தயவு செய்து பாருங்க. பெரிய எண்ணன் போன்று இன்னைக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றி. காலத்தின் அருமை கருதி லலிதா உங்க ரோலை நான் எடுத்துக்கிறேன். அதாவது சரி, இருந்தாலும் நீங்கள் ஓரிரு மணித்துளிகளில் உங்கள் நன்றி உரையை முடித்து விடுங்கள். அதாவது பொதுவா சொல்லிட்டா போதும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலா வேண்டாம். என்ன காலங்கருதி வாங்க. அன்மியூட் பண்ணுங்க. போட்டேன், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. டாக்டர் லலிதா, இவங்க கண்டர் கல்லூரி வேதியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் என் லலிதா. பேசுங்கம்மா. ஏம்மா இல்ல இதாயிட்டுதே, மறுபடியும் அன்மியூட் பண்ணுங்க. உறக்க பேசுங்க. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், சென்னை, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை மற்றும் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் இந்த சிந்தனை அரங்கம் 136வது தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த சேவாரத்னா கலைமாமணி முனைவர் சேயன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் சிறப்புரையாளர் திருவள்ளுவரின் மறைக்கப்பட்ட வரலாறு என்ற சிந்தனையை தூண்டும் தலைப்பில்
அரிய வரலாற்று சான்றுகளுடனும் ஆழமான ஆய்வு பார்வைகளுடனும் சிறப்புரையாற்றி எங்கள் அறிவை வளப்படுத்திய வரலாற்று ஆய்வாளர் திரு MSK மனோகரன் அவர்களுக்கு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய நிகழ்விற்கு வரவேற்பு நல்கிய ரா. பூங்கோதை அம்மா அவர்களுக்கும், தலைமுறையை சிறப்பாக வழங்கிய முனைவர் க. திலகவதி மேனாள் இயக்குனர், தமிழ் பண்பாட்டு மையம், தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் மற்றும் அறிமுக உரையை வழங்கிய ஐயா முனைவர் நா. சுந்தரேசன் தலைவர், ஆசிரியர் தொல்காப்பிய மன்றம் அவர்களுக்கும், சொல்லோவியம் வழங்கிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் எங்களது மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் தொழில்நுட்ப ரீதியாக ஒருங்கிணைத்த கருணாநிதி ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் அவர்களுக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் தமது பங்கேற்பாளர்களை கலந்து கொண்டு தமது நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்த விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் மற்றும் கருப்புசாமி அவர்களுக்கும், நித்யா அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய சங்க உறுப்பினர் பி. கோபாலன் ஐயா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லதா, இவங்களை பேச வைக்கிறதுக்கே ஒவ்வொரு முறை நன்றி உரை கொடுக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா நன்றி உரை சொன்னீங்க. உங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்ப அன்பர்களே, அருள் கூர்ந்து தொடர்ந்து பயணியுங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை, நாளை மறுநாள் படித்தேன் சுவைத்தேன் டாக்டர் சேயோனின் என்னுடைய நூலினுடைய படைப்புகள் 4 நூல்கள் நாளைக்கு நாளை மறுநாள் இங்கே இந்த அரங்கிலே ஆய்வு செய்யப்படுகின்றன, கருத்துரை வழங்கப்படுகின்றன. மறவாது வாருங்கள். படித்தேன் சுவைத்தேன், அவையெல்லாம் நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய நூல்கள், இப்பொழுது அல்ல. அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய நூல்களை பற்றி இதுவரை 12 நூல்கள் வெளிவந்துள்ளன. இது அடுத்த 16வது நூல். நான் ஒரு 30 முதல் நூல்கள் 30, அதுக்கப்புறம் தான் மற்ற நூல்கள் எல்லாம். ஆகையினாலே அதை மறவாது கேளுங்கள் என்று சொல்லி அன்பில் திளைக்க ஒரு வேண்டுகோள். அவங்க நித்யா அவங்க வந்து ஹைதராபாத்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிகழ்ச்சிக்கு ஐக்கிய தமிழ் மன்றம் நிகழ்ச்சிக்கு வர சொல்லுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு விவரம் தெரியலன்னா நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், அந்த அழைப்பிதழ் கொடுக்குறேன். சரி, நிச்சயமா. ஆமா, நம்ம நித்யா அவர்களே, நானும் அந்த அவங்க நடக்கிற ஒரு பட்டிமன்றத்துல பேசுறேன். அந்த தலைப்பு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை, காலத்துக்கு ஏற்ற தலைப்பு தான். அதாவது செயற்கை நுண்ணறிவு மனிதரை செதுக்குகிறதா சிதைக்கிறதா, இதான் தலைப்பு. எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மனிதரை செதுக்குகிறதா சிதைக்கிறதா, இதான் தலைப்பு. அவர் நம்ம கோபாலன் ஐயா தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. அது பேசுறதுக்காகத்தான் நான் ஹைதராபாத்தே வந்தேன். என்ன, அதனால இங்கதான் இருக்கேன். என்னுடைய மகன் இல்லத்துக்கு வந்திருக்கேன், இங்கதான் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை இதை பேசிட்டு செவ்வாய்க்கிழமை அங்க சென்னை வந்துருவேன். எனக்கு நண்பர்கள் இருக்காங்க தெலுங்கானா சங்கத்துல, எனக்கு ஒரு நண்பர்கள் இருக்காங்க. அது எனக்கு அனுப்புங்க தகவலை. வந்திருக்காங்க, அதன் மூலம் தான் நித்யா வந்திருக்காங்க போல இருக்கு. நிச்சயமா நான் அவங்களுடைய தெலுங்கானா சங்கத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நானும் அதையும் அனுப்புங்க. நித்யா நம்பரையும் எனக்கு அனுப்புங்க. நித்யா அந்த எங்க எண் உங்களுக்கு லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க் வச்சு எனக்கு அனுப்புங்க. mtsacademy@gmail.com 7604983725 இருக்கும், பார்த்து நீங்க அனுப்பிடுங்க, தகவல் அனுப்புங்க. நிச்சயமா எங்க வெப்சைட்டும் இருக்கு. அதனால அதே மாதிரி மனோகரன் சாமி, நீங்க நிறைய உங்களை நான் அழைப்பேன், நிறைய நிகழ்ச்சிக்கு நீங்க வரணும். ஏனென்றால் திருமூலர் பாடலில் எனக்கும் மிகுந்த ஈடுபாடு உண்டு. ஏன்னா அதனால திருமூலர், திருவள்ளுவர், அதே மாதிரி பின்னால தாயுமானவர், அதுக்கப்புறம் வள்ளலார், இவங்கெல்லாம் அது அப்படியே ஒரு தராசுல வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க. நம்ம அதை பத்தி நிறைய பேசுவோம். எனவே அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி மகிழ்கின்றோம். மனோகரன், நீ ஏதோ கை உயர்த்திருக்கீங்களா? எதுவும் காரணம் உண்டா? உங்க குரலை வரமாட்டேங்குத, அன்மியூட் பண்ணுங்க. ரெண்டு வச்சிருக்காரு டிவைஸ். சொல்லுங்க. இல்ல, வரல. அதான் பரவாயில்ல, நாம் இன்னொரு முறை நிச்சயமாக அந்த இணைப்பு நன்றாக வரும்.
அந்த நேரத்தில் இன்னும் பல தகவல்களை நீங்கள் கொடுப்பீங்க, நாங்க கேட்க காத்திருக்கோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.